அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியமிக்க கெங்கல்ல வாழ் சகோதரர்களே, அன்பார்ந்த கண்ணியமிக்க உலமாக்களே, மாணவ செல்வங்களே, இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு தினமாக இருக்கிறது. 2018ஆம் ஆண்டு இதே இடத்தில் இந்த ஊர் மக்கள் மாத்திரமல்ல, இலங்கை மக்கள் மாத்திரமல்ல, முழு உலகத்திலே வாழ்கின்ற முஸ்லீம்கள் இந்த இடம் பற்றி கவலைப்பட்டார்கள், கண்ணீர் வடித்தார்கள். இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துவிட்டதே, அல்லாஹ்வுடைய மாளிகை இப்படி நடந்துவிட்டதே, இப்படி உடைத்து விட்டார்களே என்றெல்லாம் நாங்கள் அன்று கவலைப்பட்டோம். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே கூறும் பொழுது, இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, நிச்சயமாக கஷ்டத்தோடு இலேசி இருக்கிறது, இலகு இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. இந்த அடிப்படையில் அன்று 2018ஆம் ஆண்டு அன்று அப்படி நடந்தது, இப்படி ஒரு நல்ல விடயம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் இன்றைய இந்த ஆரம்பம் அழகாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த முபாரக்கான மஜ்லிஸை ஆரம்பிப்பதற்காக அல் ஹாஃபில் இல்ஹாம் மிஸ்பாஹி அவர்களையும் ஷேக் ஷிஹாம்தீன் ஹஸ்ரத் அவர்களையும் அன்பாக இங்கே அழைக்கிறேன், கராத்துடன் அதனுடைய தமிழாக்கத்தை எங்கள் முன்னால் சொல்லி காட்டுவதற்காக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு நூருஸ் ஸமாவாதி வல் அர்த். مثل نوره كمشكاة فيها مصباح. المصباح في الزجاجة كأنها كوكب دري يوقد من شجرة مباركة زيتونة لا شرقية ولا غربية يكاد زيتها يضيء ولو لم تمسسه نور على نور يهدي الله لنوره من يشاء ويضرب الله الأمثال
للناس والله بكل شيء عليم. அல்லாஹ் வானங்கள் பூமி ஆகியவைகளின் பிரகாசமாக இருக்கிறான். அவனுடைய பிரகாசத்திற்கு உதாரணம் விளக்கு இருக்கும் ஒரு மாடத்திற்கு ஒப்பாகும். அவ்விளக்கு ஒரு பளிங்கு கிண்ணத்தில் இருக்கிறது. அந்த கிண்ணமோ முத்தாலாகிய ஒரு நட்சத்திரத்தை போல் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. பாக்கியம் பெற்ற ஜெய்தூன் மரத்தின் எண்ணெய் அதில் எரிக்கப்படுகிறது. அதன் கீழ் அது கீழ்நாட்டில் உள்ளதுமன்று மேல் நாட்டில் உள்ளதுமன்று. அந்த எண்ணெயை நெருப்பு தொடாவிடினும் பிரகாசிக்கவே செய்கிறது. அதுவும் பிரகாசத்திற்கு மேல் பிரகாசமாக பிரகாசிக்கிறது. அல்லாஹ் தான் நாடியவர்களை தன் பிரகாசத்தின் பால் செலுத்துகிறான். மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய தன்மையை அறிவிக்கும் பொருட்டு இத்தகைய உதாரணங்களை கூறுகிறான். அல்லாஹ் யாவற்றையும் மிக்க அறிந்தோன். வஸ்ஸலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஹைரல் ஜஸா. திகன கெங்கல்ல பல்லேக்கெல பஜார் மஸ்ஜித் ஆஃபில் ஜும்மா பள்ளிவாசலில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இந்த அரபு மதரசா உண்மையில் மிகப்பெரிய வரலாற்று பின்னணி கொண்டது. 1837ஆம் ஆண்டு பாபா ஜியாரம் என்று எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த ஊர்வாசிகளுக்கு தெரியும். வெளியிலே இருந்து வந்திருக்கின்ற கண்ணியமிக்க உலமாக்கள், மூத்தவர்கள், நலம் விரும்பிகள், எங்களுடைய சகோதரர்கள் அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலிருந்து ஆத்தூர் பிரதேசத்திலிருந்து தொழிலுக்காக வியாபாரத்துக்காக இங்கே வந்து அவர்கள் இங்கே வாழ்ந்து அவர்களுடைய பிச்சரங்கள் தான், அவர்களுடைய வழித்தோன்றலை வந்தவர்கள் தான் நிறைய பேர்கள் இங்கே இருக்கிறார்கள். எனவே தான் இவர்களுடைய பாஷை அவர்கள் பேசும் பொழுது கூட அத்தான், அக்கா, அண்ணா அது போன்ற வார்த்தைகளை இன்னும் அவர்கள் பேசுவதை நாங்கள் கேட்கின்றோம். அப்படி வரலாற்று புகழ்மிக்க ஒரு பிரதேசம்தான் இந்த பிரதேசம். அது மாத்திரமல்ல, இந்த பள்ளிவாசல் கிட்டத்தட்ட 1800ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் 3 தடவைகள் கிட்டத்தட்ட இது புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த கலவரத்தின் பின்னால் இது புதுப்பொலிவுடன் அழகாக கட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மதரசாக்கள் ஏன் உருவாக்கப்பட வேண்டும்? நிச்சயமாக இந்த ஊர்வாசிகள் பாக்கியசாலிகள். உங்களுடைய ஊரிலே ஒரு மதரசா வருகிறது என்றால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான். அந்த விடயங்களை எல்லாம் உலமாக்கள் எங்களுக்கு சொல்வார்கள். எனவே இதனுடைய வரலாற்று பின்னணி என்ன, ஏன் ஆரம்பிக்கப்படுகிறது, இதனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி கூறுவதற்காக வரவேற்புரையும் தலைமையுரையும் சேர்த்து இந்த பள்ளிவாசலுடைய கௌரவ தலைவர், அதே போன்று இந்த பிரதேசத்தினுடைய அகில இலங்கை ஜம்மியத் உலமாவின் கிளை ஜம்இய்யாவுடைய கௌரவ தலைவர், நாடறிந்த ஒரு ஆலிம், அவர் ஒரு வைத்தியர், டாக்டர் அஷேக் எம்.என்.எம். முர்ஷித் அல் மிஸ்பாஹி அவர்களை அன்பாய் அழைக்கின்றோம் தலைமையுரை நிகழ்த்துவதற்காக வேண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாயி வ சய்யிதில் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி தய்யிபீன வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன். அம்மா பஅத். யகூலுல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லதீ خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வ ஹுவல் அஸீஸுல் கஃபூர். ஸதகல்லாஹுல் அஸீம். அன்பான சங்கைக்குரிய எங்களுடைய இந்த நிகழ்வுடைய பிரதம அதிதியாகவும் பிரதம பேச்சாளராகவும் சங்கைக்குரிய உஸ்தாத் அப்துல் ஹாலிக் தேவ்பந்தி ஹசரத் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல் ஏனைய இந்த தும்பர பிரதேசத்துடைய அனைத்து மஸ்ஜிதுகளுடைய இமாம்கள், தும்பர எங்களுடைய பகுதியுடைய ஜம்மியாவுடைய அனைத்து உலமாக்கள், அதே போல் தும்பர பகுதியுடைய எங்களோட குமுக்கந்துரை தாரு ஆயிஷா பெண்கள் அரபு கல்லூரியுடைய சங்கையான உஸ்தாத்மார்கள், உலமாக்கள், ஏனைய இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய சங்கையான உஸ்தாத்மார்கள், உலமாக்கள், அதே போல் இந்த மஸ்ஜிதுடைய பிரதம ஹத்தீபாகவும் பிரதம இமாமாகவும் என்னுடைய உஸ்தாதாகவும் இருக்கக்கூடிய முஃப்தி அனஸ் ஹசரத் அவர்கள், ஏனைய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மஸ்ஜிதுகளுடைய தலைவர்கள், ஏனைய நிர்வாக அங்கத்தவர்கள், உறுப்பினர்கள், இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பிரதம அதிதிகள், அதே போல் அல்ஹாஜ் கஃபூர், அதே போல் அவர்களுடைய
மகனார் அல்ஹாஜ் ஷபீர், அதே போல் வெள்ளவத்த ஜும்மா மஸ்ஜிதுடைய தலைவர் அல்ஹாஜ் ரிஸ்வி, அதே போல் அல்ஹாஜ் ஜுஹைர், இந்த அனைவரும், அதே போல் எங்களுடைய மஹல்லாவாசிகள், சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா எங்களுடைய ஒன்று கூடல் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி இருக்கிறது. எனவே அல்லாஹு தாலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. எங்களுடைய வரவை அல்லாஹு தாலா நல்வராகவும் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரதிபலிப்புகளை பரக்கத்து நிறைந்ததாகவும் அல்லாஹு தாலா நம்முடைய செயல்பாடுகளை அவனுக்கு பொருத்தமானதாகவும் ஆக்கி நம் அனைவர்களையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து கொள்வானாக. அன்பான சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, மிகவும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக நான் இதை கருதுகிறேன். அல்லாஹு தாலா அவனுடைய தீனுடைய ஹிதுமத்துக்காக வேண்டி எங்களை சில வேளையில் பயன்படுத்தி கொள்கிறான். அதில் நன்மை எங்களுக்கு கிடைக்கிறது. அதனுடைய கூலியையும் அல்லாஹு தாலா இந்த சமூகத்துக்காக ஆக்கி வைத்திருக்கிறான். திகனை பிரதேசம் என்பது தாங்கள் எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. அந்நிய முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் அதிகமாக வாழக்கூடிய பிரதேசம். அண்மை காலமாக நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த ஒரு பிரதேசம் என்றதுனால அல்லாஹு தாலா இந்த சின்ன மஸ்ஜிதாக இருந்த எங்களுடைய மஸ்ஜிதை மிகவும் விசாலமாக ஆக்கி தந்திருக்கிறான். எனவே நாங்கள் அல்லாஹுக்கு நன்றியுடையவர்களாகவும் இந்த அனைத்து பெருமைகளும் அல்லாஹுக்கே சொந்தமானதாகவும் இருக்கிறது. அல்லாஹ் அக்பர், வலில்லாஹில் ஹம்த். இந்த பள்ளிவாசலுக்கு சாதாரணமாக ஆரம்ப காலத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு முன்னால் எங்களுக்கு ஒரு டாய்லெட் பாத்ரூம் கூட செஞ்சு கொள்ள வசதி இல்லாத ஒரு நிலைமை இருந்தது. பிரச்சனைக்கு பின்னால் 5,36,00,000 ரூபாய் இந்த பள்ளிவாசலுக்கு செலவிடப்பட்டிருக்கிறது. செலவிடப்பட்டால் ஆண்களுக்கு தொழுவும் ஒரு இடம் இருக்குது, பெண்களுக்கு உண்டான ஏற்பாடு இல்லை. பிரதானமாக கண்டிலிருந்து மஹியங்கன அதுக்கு அங்கல போகும் காட்டிலையுமே பிரதான வீதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இப்போ மஸ்ஜிதாக, பழைய மஸ்ஜிதாக எங்களோட மஸ்ஜித் இருக்குது. அண்மையில் எங்களோட ஊரை சேர்ந்த அசாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் இது தகரத்தில் மறைச்சிருந்த ஒரு மேலே ஹட்டுண்டு இருந்தது, அதில் தான் பெண்கள் வந்தால் தொழுவாங்க. அப்போ அவரிடத்துல நாங்கள் பேசினார். அவர் சொன்னார், நான் ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு இதை செஞ்சு தரேன்னு. அவர் செஞ்சு கொண்டு இருக்கும்போது அவங்களுடைய உம்மா குடும்பத்துடைய ஒரு மூத்த தாய் வஃபாத் ஆகிட்டாங்க. குடும்பமே பேசி 1,30,00,000 செலவு ரூபாயில் இந்த பள்ளியுடைய மேலே பெண்கள் அறையை செஞ்சு தந்துட்டாங்க. வளமையாக பெருநாள் எல்லாம் 2 சஃப்புக்கு தொழுவாங்க. ஆரம்பமாக ஆண்கள் தொழுவாங்க, பெண்கள் தொழுவாங்க. அவங்க தொழுதுட்டு வீடுகளுக்கு போன பிறகு தான் ஆண்கள் தொழுவாங்க. 9-10 மணி ஆகும் தொழுவுறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஏற்பாட்டுக்கு பிறகு ஒரே நேரத்தில் ஆண்கள் பெண்கள் தொழலாம். வேண்டிய ஆண்கள் பெண்களுக்கு உண்டான அனைத்து வசதிகளும் எங்களோட பள்ளியில் எந்த குறவும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா தந்திக்கிறான். அப்போ இந்த இடம் நோம்புக்கு மட்டும்தான் பெண்களுக்கு கியாமுல்லைல் தராவிக்கு பாவிக்கப்படும் அல்லது ஒரு பயானுக்கு பாவிக்கப்படும். இப்படி சும்மா இருக்குது. இப்போ மதரசாவுடைய ஒரு ஏற்பாடும் எங்களோட திகன பகுதிக்கு தேவையும் இருக்குது. அதிகமான இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூழ்நிலையில் வச்சு மதரசாவில் இருக்கிறதுனால பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க. தனி முஸ்லீம் ஊர்களை விடவும் நாங்கள் அந்நிய சூழல்களோடு வாழ்கிறோம். போதை வஸ்துக்கள், அதே போல் கலப்பு திருமணங்கள் நிறையாவே. ஒரு மாதத்தில் கார்குசாரி எடுத்தாலும் அந்நிய மக்களோட தொடர்பில் போன பிள்ளைகளுடைய ஒரு லிஸ்ட் எங்கள்கிட்ட இருக்கும். அல்லது தன்னுடைய பிள்ளைகளை கணவரை விட்டுட்டு போன ஒரு லிஸ்ட் இருக்கும் எங்கள்கிட்ட. அல்லது புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்களுடைய ஒரு லிஸ்ட் இருக்கும். இப்படி நிறைய லிஸ்ட்டு ஒரு மாதத்தில் அப்படி ரொட்டேஷன் நடந்து கொண்டு இருக்கும். அப்போ இந்த மக்களுக்கு ஷரியத் வைத்து சேர வேண்டிய தீன் போய் சேர வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. பலமான பகுதி நிறைய முஸ்லீம் எங்களோட பஜாரை போய் பார்த்தா 75% முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த பணங்கள் வெளியே போகாமல் இந்த குரானுக்கும் இந்த ஹதீஸுக்கும் செலவழிக்கப்படணும் என்ற ஒரு நோக்கத்தில், அதே போல் அல்ஹாஜ் ரிஸ்வி அவர்கள் மிகவும் இதுக்கு முன் அவர்களுடைய மருமகனார், அவருடைய சம்பந்தி கஃபூர் ஹாஜியார் அவர்கள், அதே போல் ஒரு மருமகனார் ஷபீர் ஹாஜியார் அவர்கள், இவர்கள் எங்களோட ஜுஹைர் ஹாஜியார் அவர்கள் இந்த நேரமும் ஊக்குவிச்சு தான் ஒரு அவசரமாக ஒரு 10 நாளும் இல்லை இந்த ஏற்பாடு நாங்கள் செஞ்சது. எனவே அல்லாஹு தாலா அனைவருக்கும் பூர்த்தியான கூலிகளை நசீபாக்குவானாக. இந்த பகுதிக்கே ஒரு மதரசா உண்டு இல்லை, பகுதிக்கே பெண்கள் மதரசா உண்டு இருக்குது. ரிஃபாஸ் தருத்தவங்க, எங்களோட சஃப்ரான தருத்தவங்க எல்லாம் அதை தரம் மிக்க ஒரு மதரசாவாக இப்போ ஒரு 10 வருஷமாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆலிமாக்கள், ஆஹாஃபிலாக்கள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறாங்க. அதே போல் இந்த பிள்ளைகளும் அப்படி உருவாகணும்.
அப்படி இல்லைன்னா இந்த பிள்ளைகளோட எதிர்காலம் மிகவும் பின்தங்கியாயிருக்கும். எங்களோட ஊரில் நான் என்னுடைய மொத்தம் பேச்சையும் 20 நிமிஷத்துக்கு முடிச்சுக்கொள்கிறேன். எங்களோட ஊரில் நாங்கள் 5 பேர் ஓத போனோம். அதில் நாங்கள் 2 பேர் ஆலிமராகிறோம். எங்களோட ஃபர்சான் மௌலவி அவர்கள் பூர்த்தியாக அவர்களும் நானும் ஆலிமாக ஆகி வந்தோம். அது இல்லாமல் அதுக்கு பிறகு இன்னும் யாருமே ஒரு மௌலவியாக வரல, பட்டம் பெற்று வரல. ஆனால் எங்களோட ஊரை எடுத்துட்டா ஒரு 200 குடும்பம் முஸ்லீம்கள் ஈக்கிறதுல பெரும் பெரும் லிஸ்ட்டுகள் ஈக்குது. ஒவ்வொருத்தரோட லிஸ்ட்டுகள் வந்து பெரும் பெரும் பின்தங்கிய நிலைமைகள் அந்த லிஸ்ட்டுகள் போகுது. இப்படி வெள்ளையும் தலப்பாவுமாக ஒரு சமூகம் உருவாகிவிட்டுண்டா சமூகத்தை வலிக்கு கடத்தக்கூடிய கால ரசூல்லா சொல்லக்கூடிய ஒரு சமூகம் உருவாகும் என்ற ஒரு நீயத்தில் இந்த முழு பகுதிக்குமே சேர்த்து இந்த மதரசா ஆரம்பிக்கிற இந்த வைபவத்தில் தான் நாங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹு தாலா நம் அனைவருடைய நல்லெண்ணங்களையும் கபூல் செய்து இஹ்லாசுடன் இந்த பயணத்தை கியாமத் வரைக்கும் போகிறதுக்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாகவும். அன்பானவர்களே, இந்த ஊரில் ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. இது வந்து பல்லேக்கல பஜார். இந்த பகுதியில் மண்டவல பஜார், அதுக்கு பின்னால் பல்லேக்கல பஜார்னு சொல்லப்படும். பஜார் என்ற வார்த்தை முஸ்லீம்கள் இந்திய மக்கள் பாவிக்கக்கூடிய உருது மொழி. பஜார் என்ற வார்த்தை இந்த அந்நிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய சிங்கள மொழி பேசக்கூடிய ஊர்களுக்கு எப்படி வந்ததுண்டா 1800க்கு முன்னால் இங்கே இந்தியாவிலிருந்து வருகை தந்தவர்கள் தான் எங்களோட குடும்பத்தார்கள். எனவே அவர்கள் அவ்வளோ பேருமே வந்து ஹனஃபிகளாக இருந்தார்கள். இந்த ஊரில் 2 முஸ்லீம் ஊர்கள் இருந்தது. குமுக்கந்துரை ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய ஊராகவும் இந்த மஹல்லா ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடிய ஊராகவும் இருந்தது. இப்பொழுது உள்ள மாணவர்களுக்கு இப்படி 2 பேரும் தெரியாமல் ஐக்கும். இப்பொழுது அதற்கு தலையங்கமே இல்லையே. ஷாஃபி மதுஹப் ஹனஃபி மதுஹபுடைய ஊர்களாக தான் இது 2ம் இருந்தது. அதனால் குமுக்கந்துரை சேர்ந்தவர்கள் தன்னுடைய தகப்பனாருக்கு வாப்பா என்று சொல்வார்கள். பல்லக்கரையில் வாழ்ந்தவர்கள் அவ்வளோ பேரும் அத்தா என்று சொல்வார்கள். இது ஹனஃபி பள்ளியாகத்தான் இவ்வளோ காலமாக இருந்தது. காலமாற்றம், திருமணங்கள், கலப்பு திருமணங்கள் அப்படி எல்லாம் ஆகி அந்த 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 பாரம்பரியம் இல்லாமல் போயிட்டுது இந்த ஊரில். இப்போ அப்படி இல்லை. இப்போ நாங்கள் டடான்னு சொல்லி வளர்ந்தோம். வாப்பாவும் இல்லை, அத்தாவும் இல்லை. அதனால் அப்படியே பிள்ளைகள் மாறிட்டு இப்போ அந்த பேச்சும் இல்லை. பழைய பேச்சினட இப்போ இருக்கக்கூடிய மூத்தவர்கள் கூட தன்னுடைய சகோதரர்களுக்கு அண்ணன் அக்கான்னு தான் பேசுவாங்க. வாப்பாக்கு அத்தான்னு தான் சொல்லுவாங்க, உமாக்கு அம்மான்னு தான் சொல்லுவாங்க. இந்த மஹல்லாவாசிகள் அப்படித்தான். அப்படி ஒரு பாரம்பரியமான ஒரு ஊராக, மிகவும் ஒழுக்கமான ஒரு ஊராக இருந்தது. நாங்கள் காலத்தில் மாற்றத்தால் நாங்கள் எல்லாருமே சில ஃபித்னாக்கள், நிர்பந்தமாக ஃபோன் பாவிக்க வேண்டிய நிலைமை. முந்தி ஒரு வீட்டில் படம் போட்டாலே பெரிய பிரச்சனை ஆகிக்கும், முசீபத்து மாதிரி. இப்போ நிர்பந்தமாக இல்லாத கையிலையும் ஃபோன் நிற்குது. அப்படி ஃபித்னா உடை கலாச்சாரம் மாறிட்டு இதெல்லாம் பாதுகாக்கிறண்டா ஷரியத்துடைய பேச்சுகள் அதிகமாக கேட்கப்படணும். ஷரியத்தை பாதுகாக்கக்கூடிய, குரானை பாதுகாக்கக்கூடியவர்கள் உருவாக்கப்படணும். அந்த நோக்கத்தில் தான் இந்த மதரசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம் என்னவென்றால், எல்லாருக்கும் எங்களுக்கு தெரியும், எங்களோட அப்துல் ஹாலிக் ஹசரத் அவர்கள் மிகவும் ஒரு பிஸியான ஒரு ஷெடியூலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உஸ்தாதர்கள். ஹசரத் அண்மையிலே யூஎஸில் நடந்த இஜ்திமா ஹசரத் அவர்கள் சென்று வந்திருக்கிறார்கள். அங்கே வக்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. மர்கஸுடைய பாடங்கள், அதே போல் உலமாக்கல் ஆலிம்களாக ஆகினது பின்னால் அவர்கள் மேல் படிப்பு தௌரத்துல் ஹதீஸ், அதே போல் தஃப்சீர் போன்ற மேல் படிப்புகளை இப்னு உமர் கலாபீடத்தில் படிக்கிறாங்க. அதில் ஹசரத்துடைய மாணவர்கள் தான். இங்கே இருக்கக்கூடிய எல்லா உலமாக்களும் கூட ஹசரத்துடைய மாணவர்கள் தான். மிச்சம் சந்தோஷம் எங்கள் எல்லாருக்கும் அதை சொல்லிக்கொள்கிறதுக்கு எப்படி விளங்குதில்லை. ஹசரத் வாரண்டோடனே எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஹசரத்துக்கு மர்கஸ் மதரசாவுடைய பாடங்கள் மிகவும் நெருக்கமாக இருக்குது. எனவே ஹசரத் அவர்கள் நேற்று வரைக்கும் ஹசரத் வருவாங்களா இல்லையான்ற ஒரு நிலைமை. இன்ஷா அல்லாஹ் ஹசரத் அவர்கள் எங்களுடைய இன்றைய இஜ்திமாலையும் இன்ஷா அல்லாஹ் ஹசரத் அவர்கள் கலந்து கொள்வார்கள். ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹு தாலா உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும், அவர்களுடைய பெற்றார்களையும் அல்லாஹு தாலா பிள்ளை குட்டிகளையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து, அந்த ஹசரத்தின் மூலமாக எவ்வளோ உலமாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா ஹசரத்துடைய தீன் படி முழு உலகத்துக்கும் சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா அவர்களுடைய இந்த வருகையை கபூல் செய்து இந்த மஜ்லிஸை அழகான முறையில் நடத்துவதற்காக வேண்டி வருகை தந்த இந்த சந்தோஷத்தையும், இந்த அனைத்து புகழும், இந்த அனைத்து பெருமைகளும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே உரியதாகும் என்று சொல்லி, உங்களுடைய அனைவருடைய வருகையும் நல்வரவாகட்டும். இந்த வேலையை செய்கிறதுக்கு 1000 ரூபா இல்லை ஒத்துழைச்சவங்களும் மீட்பாங்க, உடலால் பாடுபட்டவங்களும் மீட்பாங்க. ஒரு கிழமை உள்ளுக்கு ஏற்பாடு செஞ்ச ஒரு ஏற்பாடு.
மிக முக்கியமாக நேற்று தான் ரிஸ்வியாஜர் அவர்கள்ட்ட நான் சொன்னேன், இது எங்களோட பழைய பள்ளி, இந்த ஹிஸ்ட்ரி ஒன்று இந்த ஊரில் நாங்கள் பதியப்படணும். நான் அப்போ விடிவெள்ளிக்கு இந்த வரலாற்றை எழுத போகிறேன். எங்களோட ஜியாரம் ஒன்று இருக்குது, 1837 கட்டப்பட்ட ஜியாரம். இது பழமையான ஒரு முஸ்லீம் ஊர். இந்த அந்நிய மக்கள் வாழக்கூடிய ஊரில் இப்படி உருவாகி இந்த வரலாறை நான் எழுதணும். நாங்கள் மீடியாவுக்கும் குடும்பம் ஹசரத் இரவே நேற்று உடனே ஹைதர் அலி ஹசரத்துக்கு பேசி அவர்கள் எங்களோட இம்ரான் இருக்கிறாங்க. அவர் இந்த ஊர் ஆள் தான். அவரோட வாப்பா அப்துல் ராசிக் அவர் வஃபாத் ஆகிட்டார். அவங்க எல்லாம் இந்த ஊர் ஆக்கள் தான். எனவே அல்லாஹு தாலா இவர்களுடைய வரவும் எங்களுடைய இல்ஹாம் மோலை வந்திருக்கிறாரு. இவர்களுடைய வரவையும் அல்லாஹு தாலா நல்வராக ஆக்கிக் கொள்ளும். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இந்த தீனுடைய பணியிலே பங்குதாரர்களாக கபூல் செய்து கொள்வானாக. இந்த ஏரியாவுடைய பொறுப்புதாரிகள் வந்திருக்கிறாங்க, ஏரியாவுடைய அமீர்மார்கள், அதே போல் தாவத்துடைய உழைப்பில் முன்னுக்கு இருக்கக்கூடிய முன்வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், இன்னும் ஏனைய யாராலும் மனிதன் ரீதியில் எனக்கு மறந்திக்கும். அல்லாஹு தாலா அவங்க எல்லாரையும் அல்லாஹு தாலா நல்வராக கபூல் செய்து கொள்வானாகவும், அல்லாஹு தாலா மேலான பாக்கியத்தையும் அவனுடைய கலாமுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஹிதமத்துக்கு அல்லாஹு தாலா என்ன கூலியை வைத்திருக்கிறானோ அந்த அனைத்து கூலிகளையும் நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் மஸ்ஜித் நிர்வாகிகளுடைய பணி அளப்பெரியது. ஒரு மஸ்ஜித் என்றால், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் என்றால் வெறுமனே பள்ளிவாசல்களுடைய மின்சாரம், ஹசரத்மார்களுடைய கொடுப்பனவுகள் பற்றி பார்ப்பது மட்டுமல்ல, பள்ளிவாசல்கள் ஹசரத் அவர்கள் சொன்னது போல எல்லா அமைப்பிலும் அந்த ஊர் கவனிக்கப்பட வேண்டும், நிர்வாகிகள் பார்க்க வேண்டும். ஹசரத் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது நிறைய வாலிபர்கள் போதை வஸ்துக்கு அடிமையாகி வருகிறார்கள். இலங்கை போதைப் பொருள் கட்டுப்பாட்டு சபை சொல்கிறது, 15 வயது முதல் 19 வயதிலான வாலிபர்கள் சுமார் இலங்கையிலே 8% போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். 19 வயது முதல் 29 வயது வரையிலானவர்கள் கிட்டத்தட்ட 52% போதைக்கு, அப்படி என்றால் அரைவாசியை விட அதிகமானவர்கள் போதைக்கு அடிமையாகி வருகிறார்கள். இந்த ஆரம்பிக்கக்கூடிய மதரசா குர்ஆன் கிதாப் மதரசா மட்டுமல்ல, இந்த வாலிபர்கள் கண்காணிக்கப்படுவார்கள், தேவையான விஷயங்கள் அவர்களுக்கு செய்யப்படும். புனித இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கூட்டி வந்து இந்த மதரசாவிலே அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும் என்ற நிறைய விஷயங்கள் ஹசரத் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே பள்ளிவாசல் நிர்வாகிகள் மிக முக்கியமானவர்கள். உங்களை கொண்டுதான் அல்லாஹுடைய வேதனை தடுக்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னி லஅஹம்மு பி அஹ்லில் அர்தி அஸாபா. மக்கள் அநியாயங்கள் செய்யும் பொழுது, பாவ காரியங்கள் ஈடுபடும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த பிரதேச மக்களை அழிப்பதற்கு நாடுகிறான். வைதா நதர்து இலா உம்மாரி மசாஜிதி. அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பள்ளிவாசல் நிர்வாகிகளை பார்த்து ஸரஃப்து தாலிக அன்ஹும், நிர்வாகிகள் நல்ல முறையில் இருக்கிறார்கள். ஊர் மக்கள் அநியாயத்தில் ஈடுபட்டாலும் பாவத்தில் ஈடுபட்டாலும் அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் நன்னமுறை நடக்கிறார்கள், அவருடைய கடமைகளை சரியாக செய்கிறார்கள். எனவே அந்த வேதனை விட்டும் அல்லாஹ் அந்த பிரதேசத்தை பாதுகாப்பதாக அல்லாஹு தஆலா கூறுவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளை ஒருமுறை ஞாபகப்படுத்தி கொண்டால் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். பள்ளிவாசல் நிர்வாக தலைவராக அல்ஹாஜ் முர்ஷித் மௌலவி அவர்கள், எங்களுடைய கௌரவ தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஜனாப் ரிசான் ஹாஜியார், ஜனாப் அக்பர் அலி, ஜனாப் ஆதில் காதர், ஜனாப் ஷகீப், ஜனாப் நசீர், ஜனாப் தௌஜி, ஜனாப் ரிஸ்மி, ஜனாப் அர்ஷாத், ஜனாப் ஜசீல் அஹ்மத், ஜனாப் ரஃபீல் போன்ற நல்ல மனிதர்கள் சமூகத்துக்கு நிறைய பணிகளை நிர்வாகத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஊர்வாசிகளும் ஊர் மக்களும் நீங்களும் பெரிய பாக்கியசாலிகள். நீங்கள் எல்லோரும் வீட்டிலே சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இதற்கு பின்னால் உங்களுடைய ஊரிலே இந்த இடத்திலே குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்கப் போகிறது, அல்லாஹுடைய அருள் இறங்கப் போகிறது என்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் நினைவில் கொண்டு இதற்கான எங்களால் முடியுமான என்னென்ன ஒத்துழைப்புகள் கொடுக்க முடியுமோ, எங்களால் துஆ செய்ய முடியுமோ, என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களையும் நாங்கள் செய்வோம் என்று இந்த இடத்திலே நாங்கள் உள்ளத்திலே திரு சங்கம் பூண்டு கொண்டு, அதே போன்று இதற்கு உதவி செய்வதற்காக அல்ஹாஜ் கஃபூர் அவர்கள், அவர்களுடைய சம்பந்தி சகோதரர் ரிஸ்வி ஹாஜியார் அவர்கள், அதே போன்று ஷபீர் ஹாஜியார், ஜஹீர் ஹாஜியார்,
போன்றவர்கள் முன் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கொழும்பிலே உள்ளவர்கள் வியாபாரம் செய்துவிட்டு அவருடைய வேலையை பார்த்து கொள்ளலாம். அதனுடைய சிறப்பை, அதனுடைய நன்மையை, நாளை மறுமையில் கிடைக்க இருக்கின்ற வெகுமதிகளை விளங்கி அவர்கள் எங்களுக்கு இந்த பணியை செய்வதற்காக முன் வந்திருக்கிறார்கள். அவர்களும் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அல்லாஹ் தஆலா அவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக. அடுத்து மிக முக்கியமான சிறப்புரை நிகழவிருக்கிறது. ஹஸரத் அவர்கள் சொன்னது போல, அப்துல் ஹாலிக் ஹஸரத் அவர்கள் நாம் மாணவர்களாக இருக்கும் பொழுது கூட அவர்கள் உஸ்தாது தான், இன்னும் உஸ்தாதாக தான் இருக்கிறார்கள். நிறைய பணிகளை செய்கிறார்கள். குறிப்பாக உலமாக்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக தனியொரு நிறுவனம் இலங்கையில் இருக்கவில்லை. உலமாக்கள் பட்டம் பெற்று வெளியே சென்று விட்டால் அவர்களுக்குரிய குர்ஆனுடைய மேலதிக விளக்கங்கள், ஹதீஸுடைய மேலதிக விளக்கங்கள், ஃபிக்ஹுடைய மேலதிக விளக்கங்கள் சொல்லிக் கொடுப்பதற்காக தனியான ஒரு மதரசா உலமாக்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மிகப்பெரிய தியாகங்கள் செய்து கிராண்ட் பாஸிலும் அதற்கு பின்னால் தெஹிவரையிலும் இப்பொழுது தனியதொரு கட்டிடம் பானந்தோரையிலே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலே இருந்து உலமாக்களுக்கு வழிநடாத்தக்கூடிய ஒரு பெருந்தகை தான் ஹஸரத் அவர்கள். சமூகத்துக்கு நிறைய பணிகளை செய்கிறார்கள். அவர்கள் ஹஸரத் சொன்னது போல என்ன பிஸியாக இருந்தாலும் தீனுடைய காரியம், அது சிறிய ஊராக இருக்கட்டும், சிறிய பிரதேசமாக இருக்கட்டும், சிறிய மனிதராக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தீன் மிகப்பெரியது என்ற அடிப்படையில் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். உரை ஆற்ற அன்பாய் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا داود وسليمان علما وقال الحمد لله الذي فضلنا على كثير من عباده المؤمنين. وقال النبي عليه الصلاة والسلام كانت بنو إسرائيل تسوسهم الأنبياء كلما هلك نبي خلفه نبي آخر. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவர் அவர்களே, வந்திருக்கக்கூடிய கண்ணியமான உலமா பெருந்தகைகளே, முக்கியமான விருந்தினர்களே, ஆரம்பமாக இந்த மதரசாவிலே சேர்ந்து தன்னுடைய ஆன்மீக கல்வியை தொடர்வதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய சின்னம் சிறார்களே, அவர்களுடைய பெற்றோர்களே, வந்திருக்கக்கூடிய பெரியார்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய முர்ஷித் ஹஸரத் சொன்னதை போன்று உங்களோட இந்த பல்லே கலையாக இருக்கலாம், அதை ஷூல உள்ள திகனையோ கும்பகந்தரையோ ஹிஜராகமையோ இவைகள் எல்லாத்திலேயும் எப்பயோ அரபி மதரசா உண்டு உருவாகி இருக்கணும். ஆனால் மிச்சம் தாமதித்து ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் தாமதமாகாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலத்திலேயே உங்களால் இதை உருவாக்க வைத்தான் என்றால் இது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள், பெரிய ஒரு பாக்கியம். அதற்கு நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எதிர்காலத்தில் நம்முடைய தியாகம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய முயற்சி, நம்முடைய இஹ்லாஸை வைத்து சீக்கிரமாக அல்லாஹ்வால் இதை வளர்க்கலாம். நாங்கள் பார்க்கலாம், உலகத்தில் எல்லா விடயங்களையும் வளர்க்கக்கூடியவன் அல்லாஹ். யார் யார் எத்தனையோ நல்ல விடயங்களை ஆரம்பிக்கிறார்கள், ஆனால் வெகு சீக்கிரமாக அவைகளிலே ஈடுபடக்கூடியவர்களுடைய இஹ்லாஸையும் தியாகத்தையும் வைத்து அல்லாஹ் சில நேரங்களில் நாடுகளை தாண்டி சர்வதேச அளவில் வளர்த்திருக்கக்கூடிய பல விடயங்களை நாம் காணலாம்.
இந்த அழைப்பில் இது முழுக்க முழுக்க அல்லாஹுடைய கலாமாகிய அவனுடைய வஹீயை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்படக்கூடியது தான் இந்த அரபி மதரசாக்கள். உலகத்தில் எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு காலகட்டத்தில் தலாலத்தும் வழிகேடும் ஜஹாலத்தும் இருந்த நேரத்தில் அதை இல்லாமலாக்குவதற்கு அல்லாஹ் நபிமார்களுக்கு எதை கொடுத்து அனுப்பினான் என்றால் இந்த வஹீயுடைய நோலேஜைத்தான். நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலத்திற்கே நாங்கள் சொல்லுவோம் ஐயாமுல் ஜாஹிலியா. இது வெறும் அது ஜாஹிலியத்துடைய காலம் அல்ல, ஐயாமுல் ஃபக்ர் என்று சொல்லலாம், வறுமையுடைய காலம் என்று சொல்லலாம், இன்னும் பலவிதமான பஞ்சமா பாதகங்கள் நடந்த காலம் என்று சொல்லலாம், ஐயாமுல் காரா, ஐயாமுல் கத்ல் என்று எத்தனையோ பெயர்களை சொல்லலாம். கொலைகளும் கொள்ளைகளும் தாக்குதல்களும் மிக பயங்கரமான பஞ்சமா பாதகங்களும் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் அவைகள் அனைத்தும் பின்னால் வைக்கப்பட்டு உலகத்தில் இன்று வரைக்கும் என்ன சொல்லப்படுது என்ற ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம். அந்த ஜாஹிலியத்தை இல்லாமலாக்குவதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹ் எதை கொடுத்து அனுப்பினான்? செல்வத்தை கொடுத்தானா, ஆயுதங்களை கொடுத்தானா, பணம் காசுகளை கொடுத்தானா? நபி அவர்களே உம்மி. சில வேளை நாங்கள் யோசிக்கணும், இவ்வளவு பெரிய ஒரு ஜஹாலத்துடைய உச்சகட்டத்தில் உள்ள இந்த மனிதர்களை சீராக்க ஒரு உம்மியால் எப்படி முடியும்? சில வேளை யோசிக்கலாம், ஒரு நல்ல அறிவாளித்தானே வரணும், ஒரு நல்ல புத்திசாலித்தானே வரணும், எழுதவோ வாசிக்கவோ தெரியாத ஒரு உம்மியான எது செய்யலாம் என்று சில வேளை யோசிக்கலாம். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி என்றால் மனிதர்கள் யாரிடத்திலேயும் நபி அவர்கள் படிக்காத உம்மி. எந்த ஒரு மனிதனிடத்திலேயும் நபி அவர்கள் தன்னுடைய காலை மடித்து வைத்து படிக்கக்கூடிய ஒரு கட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தல்ல, அதனால உம்மி. ஆனால் மறுமுனையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்முல் அவ்வலீன வல் ஆஹிரீன், ஆரம்பமானவர்கள், பிந்தியவர்கள், கடைசியானவர்கள், உலகத்திற்கு வந்த நபிமார்கள் எல்லோரையும் உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களையும் மிகைத்து விட்டார்கள். அவர்களுடைய குணத்தில், அவர்களுடைய பண்புல, அவர்களுடைய அறிவுல, அவர்களுடைய ஆற்றல்ல. உலகத்திற்கு வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு விசேஷமான தன்மையை கொடுத்திருப்பான். ஒரு அரபி கவிஞர் சொல்வாரு, லிகுல்லி நபியின் ஃபில் அனாமி ஃபதீலா, லிகுல்லி நபியின் ஃபில் அனாமி ஃபதீலா வ ஜும்லத்துஹா மஜ்மூஅத்துன் லிமுஹம்மதி. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு விசேஷமான சிறப்பு தன்மைகள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீல், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கலீமுல்லாஹ். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு தன்மை. ஆனால் இவைகளுடைய ஒட்டுமொத்தமும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்ததாக ஒரு அறிஞர் கூறக்கூடிய அளவுக்கு நபி அவர்கள் அறிவுத்துறையில் இந்த அளவுக்கு எப்படி உயர்ந்தார்கள் என்றால், அதுதான் ஆக முக்கியமான ஒரு இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டியது. நபி அவர்களுக்கு படித்து கொடுத்தது அல்லாஹ். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லிவிட்டான், வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், நீங்க அறியாதவைகளை அவன் உங்களுக்கு கற்றுத் தந்தான், படித்து தந்தான். நபிமார்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் நேரடியாக படித்து கொடுத்ததாக குர்ஆன்ல பல இடங்களில் நீங்க சூரத்துல் பக்கராவை எடுத்து ஆரம்பிக்கும் பொழுதே வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா. இப்பதான் உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். எல்லா பொருள்களுடைய பெயர்கள் கூட அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவர்களுக்கு முதலாவது அல்லாஹ்தான் படித்து கொடுத்தான். நீங்க புழங்கக்கூடிய, நீங்கள் பாவிக்கக்கூடிய இந்த வஸ்துக்களுடைய பெயர்கள் அனைத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்தான். ஹதரத் தாவூத், ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவையும் தீர்ப்பளிக்கக்கூடிய ஞானத்தையும் படித்து கொடுத்ததாக குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான். வலகத் ஆதைனா தாவூத வ சுலைமான இல்மா, நாங்கள் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தோம். வ குல்லன் ஆதைனா ஹுக்மன் வ இல்மா, ரெண்டு பேர்களுக்கும் நாங்கள் ஞானத்தையும் தீர்ப்பளிக்கிற ஆற்றலை கொடுத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான்.
மேலான பெரியார்களே, சகோர்களே, கண்ணியமான உலமாக்களே, அதனால் உலகத்தில் உள்ள அறிவுண்டா இந்த வஹையுடைய, குர்ஆனுடைய, கிதாபுடைய, சுன்னாவுடைய அறிவு. இதை வைத்துத்தான் உலகத்தில் இன்று நாங்கள் பார்க்கலாம் எத்தனையோ வகை வகையான இன்று துறை சார்ந்த துறைகள் இருக்குது. அது பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிகளை ஒரு யூனிவர்சிட்டி எடுத்துக்கொண்டா அதுக்குள்ள எத்தனையோ வகையான பிரிவுகள் இருக்குது. இந்த எல்லா பிரிவுகளுக்குரிய அடிப்படை என்னன்னா இந்த கிதாபு சுன்னாவுடைய அடிப்படையான இதுதான். நாங்கள் நல்லா பார்க்கையிலும் உலகத்தில் இன்று பல்கலைக்கழகங்கள் உள்ள எந்த ஒரு கலையை எடுத்துக்கொண்டாலும் அந்த கலையை உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர் என்னண்டா ஒரு ஆலிம். எந்த ஒரு பல்கலைக்கழகங்கள் உள்ள கலைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த ஒரு கலையை அறிமுகம் செய்வது லேசு இல்லை, படித்து கொடுக்கிறது லேசு. ஆனால் ஒரு சப்ஜெக்டை உருவாக்கி அதற்கு சிலபஸ் அமைத்து அதில் உள்ள எல்லா விடயங்களையும் அக்குவேராக ஆணிவேராக தருவது என்பது இலகுவான காரியம் அல்ல. உலகத்தில் உள்ள எல்லா கலைகளையும் உலகத்திற்கு அறிமுகம் செய்து தந்தவர்கள் என்ற உலமாக்கள் தான். எப்படி முடிஞ்சிச்சு? அவர்கள் தெரிந்த இந்த ஆன்மீக வஹ்யுடைய கல்வியுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் மற்ற எல்லா விடயங்களையும் இலகுவாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். இப்போ உலகத்தில் ஆக கூடுதலாக மெடிசின் அதைத்தான் பேசுகிறாங்க. மற்ற எத்தனையோ பட்டதாரிகள் இருப்பாங்க, லோயர், இன்ஜினியர், அது இதுன்னு எல்லாம். ஆனால் கொஞ்சம் மெடிசின் டாக்டர்மார்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து கூட. ஆனால் அந்த மெடிசின் உதாரணமாக அந்த வைத்திய கலையை உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர் யார்? அல்லாமாண்டா யார்? ஆக பெரிய அறிஞர் அல்லாமா இப்னு சீனா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் உலகத்திற்கே வைத்திய கலையை தந்தவர்கள். அவர்களுக்கு சொல்லுவாங்க இந்த வைத்திய துறையின் ஃபாதர், தந்தை என்றால் மிகையாகாது. அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சட்டங்கள் இருக்குது, அதுதான் வைத்திய துறையுடைய ஆக முக்கியமான அடிப்படை சட்டங்கள் என்று கூட இன்று மக்கள் ஏற்றுக்கொள்கின்றார். யாரு? அல்லாமா இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மேலான பெரியார்களே, சகோர்களே, அல்லாமா இப்னு ஹல்தூன் என்று இருக்கிறாங்க. அவர்கள் அதாவது சரித்திர கலையை உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர்கள். அவர்களுடைய தாரீக் இப்னு ஹல்தூன் என்ற ஒரு கிதாபு கிட்டத்தட்ட 13, 14, 15 பாகங்கள் இருக்குது. உலகத்திற்கே அந்த சரித்திர அந்த கலையை அறிமுகம் செய்து வைத்தவர் அல்லாமா இப்னு ஹல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களும் அல்லாமா இப்னு சீனா ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் ரெண்டு பேரும் வேறு வேறாக ஒவ்வொரு இடத்துல கூறுகிறார்கள். நான் இந்த சரித்திர கலை உலகத்திற்கு தந்தாலும், அவர்கள் நான் வைத்திய கலையை உலகத்திற்கு தந்தாலும், எல்லா கலைகளுடைய அடிப்படையும் மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களுடைய நாசிரா தான் என்று கூறுகிறார்கள். குர்ஆனுடைய அறிவு தான் அடிப்படை. அதற்கு பின்னால தான் அதிலிருந்து தான் மற்ற எல்லாமே பிரிந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். இப்னு ஹல்தூன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த தாரீக் இப்னு ஹல்தூன் 2017 ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டது. உங்களுக்கு தெரியும், சில வருஷங்களுக்கு முன்னால் இந்த ஃபேஸ்புக்குடைய நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க் அவர் சரியான ஃபேமஸாக இருந்தார், உலகத்துடைய செல்வந்தர்களில் ஒருவராக இருந்தார். இப்போ நான் நம்புகிறேன் 2வது 3வது இடத்துக்கு வந்திருக்கிறாளைக்கும் வேறு வேறு சில நிறுவனங்கள் மேலே வந்துருச்சு. அவர் அந்த நேரத்தில் சொன்னார், நான் 2 மாதமாக இந்த தாரீக் இப்னு ஹல்தூனுடைய ஆங்கில 13 பாகத்தையும் நான் 2 மாதத்தில் முழுமையாக படித்து முடித்ததற்கு பின்னால் எனக்கு என்ன படுதுண்டா, இவ்வளோ பெரிய பொக்கிஷம் முஸ்லிம்கள் இருந்து நீங்கள் இதை எங்களுக்கு வெளியில் காட்டாமல் மறைச்சி வச்சுட்டீங்களே என்று சொல்லி அவர் அவருடைய கருத்தை எழுதியிருக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதை மாதிரி எது மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், அதாவது அக்கவுண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது ஜியோகிரஃபியாக இருக்கலாம், அல்லது இன்று பல்கலைக்கழகங்கள் என்னென்ன உருவாக்கப்படுகின்றதோ அவைகள் அனைத்தையும் உருவாக்கியவர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள். அபுல் காசிம் அஸ்-ஸஹ்ராவி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சொல்லுவாங்க ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சர்ஜரி. நவீன காலத்துடைய அறுவை சிகிச்சை முறையை உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர் அபுல் காசிம் அஸ்-ஸஹ்ராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே மாதிரி ஜாபிர் இப்னு ஹய்யான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் இப்படி அது கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், அல்லது ஜியோகிரஃபியாக இருக்கலாம், அல்லது அக்கவுண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம். இவைகள் எல்லாத்தையும் உலகத்திற்கு தந்தவர்கள் இஸ்லாமிய அறிஞர்கள். சில வருடங்களுக்கு முன்னால்
என்ன 1924 வைங்களேன். 1924க்கு முன்னால முழு உலகத்துடைய கல்வியும், முழு உலகத்துடைய செல்வமும், முழு உலகத்துடைய ஆட்சியும் இந்த 3 முஸ்லிம்கள்ட்ட தான் இருந்துச்சு. நீங்க சரித்திரத்தை படிச்சு பாருங்க. 1924 வரைக்கும் முழு உலகத்துடைய பெரும் பகையான கல்வி, பெரும் பகையான செல்வம், பெரும் பகையான நாடுகளுடைய ஆட்சி அதிகாரம் இஸ்லாமியர்களுடைய கைகளில் தான் இருந்துச்சு. அதற்கு பின்னால தான் எங்களுடைய சில விரோதிகள் 1901 நினைக்கிறேன், 1901 ஐரோப்பாவில் ஒரு நாடு, அநேகமாக அது பிரான்ஸோ ஜெர்மனோ தெரியா, ஒரு நாட்டில் அவர்கள் ஆலோசனை ஒன்று செய்து முடிவெடுக்குகின்றார்கள். இந்த 3 மிக முக்கியமான, முழு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது ஆட்சியும் செல்வமும் அறிவும் இந்த 3 முஸ்லிம்கள்ட்ட இருக்குது. இந்த 3ஐயும் அவர்களுடைய கரங்களிலிருந்து நாங்கள் எடுப்போம் என்று சொல்லி திட்டம் தீட்டி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எங்களோட கைகளிலிருந்து இவைகள் எல்லாமே கிட்டத்தட்ட போயிருச்சு. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இப்போ அமெரிக்காவில், அதாவது போஸ்டனில் இருக்குது ஆகப்பெரிய அங்குள்ள ஒரு யூனிவர்சிட்டி, லண்டனில் கேம்பிரிட்ஜ் இருக்குது, அதே மாதிரி இன்னும் பல யூனிவர்சிட்டிகள் இருக்குது. அதெல்லாம் ஒரு 100-200 வருடங்களுக்கு முன்னால். அந்த காலத்தில் நான் முஸ்லீம் கூட வந்து படிப்பாங்க. நொன் முஸ்லிம் ஈராக்கில் உள்ள பைத்துல் ஹிக்மாக்கு நொன் முஸ்லிம் அவர்கள் தன்னுடைய கையில பச்சையை குத்தி கொண்டு வந்து சில ஆண்கள் ஹத்னா செய்து கொண்டு வந்து படித்ததாக சரித்திரம் கூறுகிறது. சேம் சில வேளை செக் பண்ணினா நாங்கள் முஸ்லீம் அடையாளம் விளங்கக்கூடாது என்பதற்காக ஹத்னா செய்து கொண்டு வந்து படித்ததாக வரலாறு கூறுகின்றது. அந்த காலத்திலிருந்தே தான் ஈஜிப்டில் உள்ள அலெக்சாண்ட்ரியாவில் உள்ள பெரியது, ஈஜிப்டில் உள்ள அந்த கைரோவில் இருந்த அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி தூனுசியாவில் உள்ள ஜாமியா ஜெய்தூனா, இதெல்லாம் சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னால உலகளாவிய இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்டு முழு உலகத்திற்கு இந்த இஸ்லாமிய அறிவு, ஞானம், கல்வி முழு உலகத்தில் பரத்தப்பட்டது. மேலான பெரியார்களே, ஷஹோர்களே, ஆனால் அல்லாஹுடைய ஒரு ஏற்பாடு, முஸ்லிம்களும் கொஞ்சம் கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பித்து இவர்களுடைய மூளைகள் சலவை செய்யப்பட்டு இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், இஸ்லாமியுடைய தலைவர்கள் விசேஷமாக அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய மூளை சலவை செய்யப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட கைகளில் இருந்த அறிவு, எங்களோட கைகளில் இருந்த கல்வி, எங்களோட கைகளில் இருந்த ஆட்சி அதிகாரம், எங்களோட கைகளில் இருந்த செல்வம் எல்லாம் பறி போய் இன்றைக்கு இந்த 3க்காக திட்டம் போட்டு என்ன செய்தாங்கண்டா, எங்கள்கிட்ட இருந்த ஆட்சியை எடுத்துட்டாங்க. 1924 தான் துருக்கிக்கு வந்தார் கமால் அத்தா துருக். அவர் வந்து அவர் மூளை சலவை செய்யப்பட்டு அதனால் எப்படியான, அதாவது அந்த உஸ்மானிய பேரரசர்கள் 600 வருடம் ஆட்சி செய்த அந்த துருக்கியையே அதனுடைய பாஷையை மாற்றிட்டாங்க, பாங்க மாற்றிட்டாங்க, வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய தினத்தை வேறு தினத்துக்கு மாற்றிட்டாங்க. எத்தனையோ இஸ்லாமிய அடையாளங்கள் எல்லாம் இல்லாமலாக்கினார் அந்த கமால் துருக் என்று சொல்லக்கூடியவரை வைத்து. நான் எதை சொல்லிக் கொண்டு வாரேன்டா, மிச்ச நேரம் பேசுவதற்கு இல்லை, எங்கள்கிட்ட தான் எல்லாமே இருந்துச்சு. இதன் மூலம் தான் முழு உலகத்துடைய ஆட்சியும் அதிகாரமும் கண்ணியமும் கௌரவம் அல்லாஹுடைய உதவியும். என்ற தீன் இருந்தால் தான் அல்லாஹுடைய உதவி. இந்த வெளிரங்கத்தை பார்த்து ஒன்றும் அல்லாஹ் செய்யறதில்லை, கடந்த காலங்களில் செய்ததும் இல்லை, இப்பொழுது செய்ய போறதும் இல்லை, கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் இவைகளை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. நாங்கள் உலகத்தில் வாழ்வதற்கு கொஞ்சம் தேவை, வீடோ வாகனமோ வருமானமோ, எங்களுக்கு தொழில் வியாபாரம் மாற்று கருத்தில் தேவை. ஆனால் இன்றைக்கு இதையே நம்முடைய நோக்கமாக மாற்றி இன்றைக்கு முஸ்லிம்களை அதிலேயே ஈடுபடுத்தி விட்டார்கள். இப்போ எப்படி இந்த ஆன்மீக குர்ஆனுடைய ஹதீஸுடைய கல்வி எப்படி மாறிடுச்சுன்றா, காலையில் மாஸ்டர் மாதிரி யாரும் கோச்சு கொள்ளவானம், காலையில் 7 மணிலேருந்து ஸ்டார்ட், அவர் ஸ்கூலுக்கு போகிறாரு, 1:30 மணி 2 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. இப்போ மதரசாக்கு வாரதே 2:30 மணி 3 மணி வந்து, ஹசரத் நாலாவல் என்ன, நான் அந்த கிளாஸ் போகணும், நான் இந்த கிளாஸ் போகணும். 7 அவர் அங்கே கொடுத்தீங்க ஸ்கூலுக்கு, இங்கே வந்து 1 அவர் கொடுப்பதற்குரிய டைம் இல்லை. மறுக்க நான் ஸ்காலர்ஷிப், அதாவது கிரேட் 5லேயே ஸ்காலர்ஷிப் ஸ்டார்ட். அதற்கு பின்னால் நான் சொல்ல படிக்கக்கூடாதுன்னு இல்லை, நாங்கள் கொஞ்சம் ஒரு நிதானமாக யோசிக்கணும். எங்களோட அசல் எது, எங்களுடைய அடிப்படை எது, இதன் மூலமாக அதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் கடந்த காலங்களில் உங்களுக்கு தந்தான்.
உலகத்தை ஆட்சி செய்தவர்களை பாருங்களேன். என்ன பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு கொண்டா வந்தாங்க. உலகத்தை ஆட்சி செய்த ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை விட மிஞ்சிய ஒரு ஜட்ஜ், ஒரு நீதிபதி உலகத்தில் இல்லை. அவர் தீர்ப்பு செய்த பல தீர்ப்புகளை பற்றிய குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான். அவர் முழு உலகத்தை ஆட்சி செய்தார். இன்றைக்கு இந்த 6 கண்டங்கள் உள்ள ஒரு சின்ன பகுதியை வைத்து தான் வல்லரசுன்னு சொல்லி மார்த்தட்டி கொண்டிருக்கிறாங்க. ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் முழு உலகத்தை மட்டுமல்ல மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்கள் வமினல் ஜின்னி மையஅமலு பைன யதைஹி பிஇذن ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அவர்களுக்கு முன்னால ஜின்களும் வேலை செய்வார்கள். அவர்களுடைய தந்தை தொழிலை அல்லாஹ் படித்து கொடுத்தான். தொழில் செய்வது மோசம் இல்லை, முறைப்படி செய்யணும். வஅலன்னா லஹுல் ஹதீத், நாங்க தாவூதுக்கு நாங்க தான் இரும்பை மிருதுவாக்கி கொடுத்தோம், நாங்க சொல்லிக் கொடுத்தோம். அனிஅமல் சாபிகாத், நீங்க நிரப்பமான போர்க்கவசங்களை செய்யுங்க. வகத்திர் ஃபிஸ் சர்தி, நீங்க அந்த போர்க்கவசங்களில் நல்ல அழகான வளையங்களை ஏற்படுத்துங்க. போர்க்கவசங்களை செய்து அதில் அமைப்பாக நீங்க வளையங்களை உண்டு பண்ணி அதை வித்து சம்பாதிச்சு வஅமலு சாலிஹா, சாலிஹான அமல் செய்யுங்க. ஏன்? வருமானம் நல்லதாக இருந்தால் தான் நல்ல அமல் செய்யலாம். யாரும் தவறாக நினைக்க வேணாம். எனக்கு முன்னால் பேசியவங்க சொன்னாங்க, போதை வஸ்துக்கு சிலர்கள் அடிமையாக இருக்கிறாங்க. அவர்களுடைய பெற்றோர்கள் உங்களோட வருமானத்தை கொஞ்சம் யோசிங்க, உங்களோட சம்பாத்தியத்தை கொஞ்சம் யோசிங்க. ஏன்? பணம் வரவு நல்லதாக இருந்தால் அந்த பணம் வரவு நல்ல வழியில் செலவாகும். செலவேல வரவு மோசமாக இருந்தால் அது மோசமான வழியில தான் செலவாகும். இது நான் சொல்லல்ல, நபிமார்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹர் ரசூல் குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு சாலிஹா, ரசூல்மார்களே நல்லவைகளை சாப்பிட்டு நல்ல அமல்களை செய்யுங்க. அப்படின்னு அதிலிருந்து என்ன எடுக்கலாம்? நல்லதை சாப்பிட்டாதான் நல்ல அமல்களை செய்யலாம். சில வேளை எங்களோட உணவு அதில் ஹராம் கலந்தா அந்த உணவை உண்ட உடலால் நல்ல வேலைகளை செய்ய இயலாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம்? ஹதரத் சுலைமான், ஹதரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இரும்பை இலகுவாக்கி கொடுத்தான், தொழில் செய்கிற முறையை படித்து கொடுத்தான். நீங்கள் என்னென்ன செய்யுங்க, குர்ஆன்ல பாருங்க. அந்த சூரா சபான்னு நினைக்கிறேன். يعملون له ما يشاء من محاريب وتماثيل وجفان كالجواب وقدور الراسيات. இந்த ஜிங்கல் இவர்களுக்கு முன்னால يعملون له ما يشاء من محاريب, பெரும் பெரும் மிஹ்ராபுகளை, மின் மஹாரிப வத்தமாசீல, பெரும் பெரும் ஷிப்பங்கள, வஜிஃபானின் கல் ஜவாபி, அதாவது மிக பிரமாண்டமான பாத்திரங்களை, வகுதூரி ராசியாத், அசைக்க முடியாத சமையல் பாத்திரங்களை ஜின்கள் செய்தாங்க. இன்றைக்கு நாங்கள் ஜின்களை வச்சு வேலை செய்யலாம், நாங்கள் தான் செய்கிறோம். அதில் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான். அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டுற நேரத்தில் அந்த ஜின்கள் தான் கடலுக்குள்ளே சென்று முத்து குளித்து முத்துக்களை கொண்டு வந்து கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. அவர்களுக்கு மனிதர்கள் ஜின்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு பறவையுடைய பாஷை குர்ஆன், வஉல்லிம்னா மன்திகத் தய்ர், நாம் பறவையுடைய பாஷையும் அல்லாஹ் படித்து தந்தான். வஉதீனா மின் குல்லி ஷை, எல்லா வஸ்துக்களையும் செல்வங்களையும் அல்லாஹ் தந்ததாக ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள். இப்படி குர்ஆனை நாங்கள் பார்த்தோம்னா நபிமார்கள்ட்ட இந்த ஆன்மீக வஹ்யுடைய கல்வி, அதனுடைய அடிப்படையில் அமல் ரெண்டும் வேணும். இல்மும் வேணும், அமலும் வேணும். இந்த இல்மும் அமலும் சேர்ந்ததற்கு பின்னால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய பரக்கத்தை வைத்து தேவையான அனைத்தையும் கொடுத்தான். ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வகையில் நபி. இஸ்கந்தர் துல்கர்னைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழு உலகத்தை ஆட்சி செய்த இன்னும் ஒரு பெரிய ஒரு அரசர். நபி அவர்களுக்கு பல 100 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள்.
அவங்களோட காலத்தில் பெரிய ஒரு பிரச்சனை என்னான்டா இந்த யஜூஜ் மஜூஜான பெரிய பிரச்சனை உண்டு. அவர்கள் ஊருக்குள்ளே வந்து குழப்பம் பண்ணுகின்றார்கள். அந்த ஊர் மக்கள் வந்து சொன்னாங்க துல்கர்னைன்கிட்ட, இந்த பாருங்க இந்த யஜூஜ் மஜூஜ் குழப்பம் பண்ணுறாங்க, என்ன செய்யலாம்? ஏன்னா அவங்கள கட்டுப்படுத்தே இல்லை, லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்போ காலு யாதல் கர்னைன் இன்ன யஜூஜ வ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த், இந்த யஜூஜும் மஜூஜும் அவர்கள் பூமியில குழப்பம் பண்ணுகின்றார்கள். ஃபஹல் நஜஅலு லக ஹர்ஜன் அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா, நாங்க உங்களுக்கு ஒரு கொடுப்பனவை தாரோம், நீங்க எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய தடுப்பு சுவர் ஆக்கித்தாங்களே என்று சொன்ன நேரத்தில் நபிமார்கள் பொதுவாக எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எங்களோட யூஎஸில் நடந்த அந்த சிகாகோவில் நடந்த இஜ்திமாவில் கூட சாத் மௌலானா தாமத் பரக்காத்தும் மிச்சம் வலியுறுத்தி சொன்னாங்க, உலமாக்கள் மதரசால் ஓதி கொடுக்குறீங்களா, மஸ்ஜிதுகள் இமாம செய்கிறீங்களா, நீங்கள் தாராளம் முடியுமுண்டா ஃப்ரீயாக செய்யுங்க, நீங்கள் தொழில் செய்யுங்க தாராளம், அதற்கு மாற்று கருத்து இல்லை. அதற்கு நிறைய உதாரணங்கள் சொன்னாங்க. இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய புகாரியில் அதாவது பாபு அதாவது பஸ்ஸாஸ் என்ற ஒரு பாபு, ஹையாத் என்ற ஒரு பாபு, லஹாம் என்ற ஒரு பாபு, இப்படி நிறைய பாபுகளை அமைச்சாங்க. அதாவது இறைச்சி வியாபாரம் வைக்கிறவர், பஞ்சு தொழில் செய்கிறவர், தைரல் தொழில் செய்கிறவர். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா ஏன் இந்த பாபுகள் அமைச்சாங்கண்டா, உலமாக்கள் அவர்களுடைய தேவைக்கு வெளியில சம்பாதிக்கணும், மஸ்ஜிதுடைய மதரசாவுடைய வேலைகளை அவர்கள் ஃப்ரீயா செய்யும். ஆனால் இதில் யாரும் கோயிச்சு கொள்ள வேணும், ஷாஃபி மதாபில் எங்களுக்கு அனுமதி இருக்குது, வேறு எந்த வருமானமும் இல்லை, தாராளம் அவர்களுடைய ஊதியத்தை எடுக்கலாம். நான் இல்லை என்று சொல்லல, நான் எதை சொல்ல வாரேன் என்று சொன்னால், நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான், ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இஸ்கந்தர் துல்கர்னைன் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் ஒன்றும் எனக்கு தரவான், காலமா மக்கன்னி ஃபீஹி ரப்பி ஹைர், அல்லாஹ் எனக்கு எதை இலகுவாக்கி தந்தானோ அதுவும் எனக்கு போதும். ஃபஅஇனூனி பிகுவா, உங்களோட பலத்தால் எனக்கு உதவி செய்யுங்க. ஆத்தூனி ஜுபர் அல் ஹதீத், இரும்பு பாலங்களை கொண்டு வாங்க. மிக பிரமாண்டமான 2 மலைகள். அந்த காலத்தில் எந்த ஹைடெக் டெக்னாலஜியும் இல்லை, எந்த கருவிகளும் சாதனங்களும் இல்லை. மிக பிரமாண்டமான 2 மலைகளுக்கு மத்தியில் இரும்பு பாலங்களை கொண்டு வந்து அந்த மலையுடைய உச்சி வரைக்கும் அடுக்கி வைத்து அதற்கு மேலால செம்பை, உருக்கிய செம்பை கொண்டு வந்து ஊற்றி அதை வைத்து அந்த 2 மலைகளுக்கு மத்தியில் உள்ள அந்த முழு பிரதேசத்தை இவர்கள் இரும்பு பாலங்களால் மறைத்து அதற்கு பின்னால தான் அந்த யஜூஜும் மஜூஜும் அவர்கள் அடைக்கப்பட்டதாக குர்ஆன் சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் கூறுகிறான். இப்போ ஒரு சின்ன ஒரு பில்டிங் கட்டுறாண்டாலே ஆர்கிடெக்ட் வரணும், இத்திரிஞ்சு கம்பி போடுங்க, அதை அந்த கல்லை போடுங்க, இதை போடுங்க. இவ்வளோ பிரமாண்டமான ஒன்றை செஞ்சது யாரு? துல்கர்னைன் அலைஹி ஸலாத்து வஸலாம். அவர்கள் எந்த யூனிவர்சிட்டியில் போய்த்து படித்தாங்க? எந்த அவர்களுக்கு டிப்ளமா? அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவு ஞானத்தை வைத்து அவர்களால் இது செய்ய முடிந்தது. அதற்கு பின்னால் நாங்கள் நிறைய பார்க்கலாம். எனக்கு விரிவாக பேசுவதற்கு ஒரு நேரம் இல்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்னேன், உம்மீந்து அவர்கள் உலகத்தில் செய்யாத சாதனையா, அவர்கள் உலகத்தில் செய்யாத புரட்சியா? ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாப்பா கத்தாப் சில வேளை சொல்லுவார், இந்த மக்கால் உள்ள ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடிய இடையன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்லை, இந்த உமர் ஏற்றுக்கொண்ட என்னால் நம்ப முடியாது என்ற கருத்துப்பட அவருடைய தந்தை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் எப்படி மாற்றினான்? பூமியில் ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அதற்கு தோதுவா வானத்திலிருந்து வஹி வரும். அவர்களுடைய அபிப்பிராயத்துக்கு தோதுவாக 10க்கும் மேற்பட்ட ஆயத்துகள் இறங்கியதாக முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். எந்த அளவுக்கு ஆன்மீக பலம்! அவர்கள் ஒரு பாதையில் நடந்த ஷைத்தானுக்கு தைரியம் இல்லை அந்த பாதையில் நடப்பதற்கு. ஷைத்தான் வேற பாதையில் போவான். முழு உலகத்தில் உள்ள நாங்கள் நீங்கள் எல்லோருமே ஷைத்தானுக்கு பயப்படுகின்றோம். ஷைத்தான் பயப்படுற ஒரே ஒரு ஆளண்டா ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படிங்க இந்த பலம் வந்துச்சு?
இதுதான் சொல்ற இந்த ஆன்மீக பலம். இதை வைத்து சாதித்தாங்க. இந்த பலம் தான் இந்த மதரசாக்கள்ல சொல்லி கொடுக்கப்படுது. இந்த பலத்தை தான் உருவாக்கணும். ஆனா எங்கள்கிட்ட இன்னும் வரல, எங்களோட ஓதுற மாணவர்கள்ட்ட இன்னும் வரல. ஆனா நீயத்தென்ன இதை வரவழைக்கணும். இந்த ஆன்மீகம் வந்தா இதன் மூலம் மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் முடிவு காணலாம். இதன் மூலம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். உங்களுடைய இந்த பிரதேசத்தில் சொன்னார்கள், அதாவது போதனை பாவினைக்கு அல்லது சில பெண்கள் நொன் முஸ்லீமோட போனதா ஹசரத் பேசும்போது சொன்னாங்க, ஒவ்வொரு மாதம் சில வேளை புள்ளி விவரம் வருது. நான் சொன்னேன், இதெல்லாம் கேட்டு நாங்கள் அலோன். எங்களோட பகுதியில் ஒரு பெண் இல்லை, பல பெண் விபச்சாரத்தில் இருக்கிறாங்க. அப்போ பலர்கள் முர்த்தத்தாகிட்டாங்க, மதம் மாறிட்டாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கிற நேரத்தில் ஒரு ஆளை கவர்னராக அனுப்புகின்றார்கள். அவர் அந்த ஊரில் இருந்துட்டு வந்ததோடு கேட்டாங்க, அந்த ஊருடைய ஏதாவது விசேஷமாக நடந்துச்சா? சொன்னாங்க, ஒரே ஒரு மனிதர், அவர் இஸ்லாத்தை ஏற்றவர், முர்த்தத்தாகிட்டார். ஹதரத் உமர் கேட்டார், என்ன செஞ்சீங்க? இல்லை, அவருடைய கழுத்தை நாங்கள் வெட்டிட்டோம். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கவலைப்பட்டு தன்னுடைய 2 கையை ஏந்தி சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி லம் ஆமுர், அல்லாஹும்ம இன்னி லம் ஆமுர் வலம் அஹ்துர் வலம் அர்த இதா பலகனி. யா அல்லாஹ், இந்த மாதிரியான ஒரு வேலையை செய்ய சொல்லி நான் ஏவமும் இல்லை, அந்த சபையில் நான் ஆஜராக இருக்கவும் இல்லை. இந்த செய்தி வந்து எனக்கு கிடைச்ச நேரத்தில் அதை நான் புரிந்து கொள்ளவும் இல்லை. அந்த வந்த கவர்னர்கிட்ட சொன்னார், அல்லா அத்அம்துமூஹு ரகீஃபன் குல்ல யௌமின் ஸலாஸத அய்யாம், 3 நாளைக்கு நீங்கள் அவருக்கு ரொட்டியை சாப்பிட கொடுத்து ஃபஹல்லா இஸ்ததப்துமூஹு, அவருக்கு நீங்கள் தௌபா செய்யுங்கன்னு சொல்லியிருக்க கூடாதா? வீணாக அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் கொண்டுட்டீங்களே. ஒரே ஒரு மனிதர் முர்த்தத்தானதற்காக ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுது. சிலர்கள் தன்னை பொய் நபியிட வாதிட ஆரம்பிக்கின்றார்கள். இன்னும் சிலர்கள் நாங்கள் தொழுவோம், நோன்பு பிடிப்போம், ஜக்காத் கொடுக்க மாட்டோம்னு சொன்ன நேரத்தில் தான் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எலும்பி மக்களுக்கு முன்னால் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் நீங்கள் ஜக்காத் கொடுத்தீங்க, பணத்திற்கு பணமாக கொடுத்தீங்க, விவசாய பொருள்களுக்கு கொடுத்தீங்க, மிருகங்களை கொடுத்தீங்க. மிருகங்களை கொடுக்கிற நேரத்தில் அந்த மிருகங்கள் கட்டி இருக்கிற கயிற்றுடன் கொடுத்தீங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லவ் மனஊனி அகாலன் லஜாஹத்து மஅஹும், நபியுடைய காலத்தில் மிருகங்களை கொடுக்கும் பொழுது கயிற்றுடன் கொடுத்த அந்த கயிற்றை என்னுடைய காலத்தில் மிருகத்தை தருவேன், கயிற்றை தரமாட்டேன் என்று சொன்னாலும் அதற்காக நான் ஜிஹாது செய்ய தயார். அயன்குஸு ஃபித்தீன் வான ஹை, தீனில் இந்த கயிற்றுடைய அளவுக்கு குறை வருவதை என்னால் சகிக்கலான்னு சொன்னாங்க. இது என்ன கயிற்றுடைய அளவுக்கா? ஈமான் இல்லாமல் போகிறது, வருஷ கணக்கில் ஜினாவில் ஈடுபடுறது, அல்லது எங்கட பெண்மணிகள் அந்நியவர்களுடன் திருமணம் இல்லாமல் வாழ்கிறது, அல்லது போதைக்கு அடிமையாக இருக்கிறது. இன்னும் பஞ்சமா பாதகங்கள். நான் உங்களோட ஊர்லான்னு மட்டும் சொல்லலை, எங்களுடைய இலங்கையில் நிறைய இஸ்லாமியர்கள் செறிந்து வாழ்கிற பல கிராமங்களில் இருக்குது. இவைகளை இல்லாமலாக்கணுமென்றா இதன் மூலம் தான் அவைகளை இல்லாமலாக்கலாம். இவர்களுக்கு அல்லாஹுடைய பயம், ஆஹிராவுடைய மயம், மறுமையுடைய பயத்தை ஏற்படுத்தணும். நல்ல விடயங்கள் அவர்களை காதல விழணும். மதரசா இங்கே நடக்கணும். இந்த மாணவர்களும் நீங்க பெரியவர்களும் இங்கே வரணும். நீங்க நினைக்காதீங்க இந்த புள்ளவங்களுக்கு பெரியவர்கள் இல்லாட்டி புள்ளவங்களை உங்களால பாதுகாக்கலாம். நீங்க பெரியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இங்க உலமாக்கள் இருக்கிறாங்க. ஜும்மா பயான் மட்டுமல்ல, இங்க நடக்கணும். மாஷா அல்லாஹ் ஒரு நாள் தாலீம் நடக்கும், அதே மாதிரி மஹல்லா வேலை நடக்கும். அது இல்லாம தஃப்சீர் கிளாஸ், அது இல்லாம ஃபிக்ஹ் கிளாஸ், ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு வேற. இந்த பிள்ளைகள் வாலிப சமூகம் இந்த அளவுக்கு வழிகட்டு போவதற்குரிய ரீசன் என்ன, காரணம் எதனால ஏற்படுது? அந்த காரணங்களை இனம் காணணும், அவைகளை அடையாளம் காணணும், அவைகளை சமூகத்திலிருந்து இல்லாமலாக்கணும். நான் சொல்ற தண்டனைகளை போட்டல்ல, அன்பால இரக்கத்தால இந்த பாவங்களுடைய பாரதூரம். திடீரென்று வஃபாத்தானா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவருடைய மறுமையுடைய வாழ்க்கை ஆஹிரா வீணா போய்த்திரும். ஈமான் இல்லாம ஹதீஸ்ல வருது, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒருவர் விபச்சாரம் செய்கிறார், செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் மூமின்
மூமினாக இருக்க மாட்டார். லா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரிகுஹா வஹுவ முஃமின். திருடுறவர் திருடுற நேரத்தில் மூமினாக இருக்க மாட்டார். அந்த நேரம் ஈமான் மேல நிற்கும். விபச்சாரத்துடைய நேரத்தில் ஈமான் மேல நிற்கும். போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிற நேரத்தில் ஈமான் மேல நிற்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நேரத்தில் வஃபாத்தானா ஈமான் இல்லாதவராக மரணித்து விடக்கூடாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனுடைய இந்த நல்ல நேரத்தில் நான் எதை சொல்ல வாரேன்டா, இதை நாங்கள் வளர்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ் 10-12 பேர் தான் பரவாயில்லை, 10-12 பேர் பரவாயில்லை. ஆனால் இதற்கு நாங்கள் ஆர்வம், இதற்கு நாங்கள் உற்சாகம். இந்த ஆரம்ப நிகழ்வுல நாங்கள் எல்லாம் வந்துட்டோம், அடுத்த பட்டமளிப்பூடாக்கத்தான் நாங்கள் வருவோம் என்பதல்ல. அடிக்கடி இங்கே வரணும், இந்த மாணவர்களை தட்டி கொடுக்கணும். ஏன் அவர்களுக்கு இது அதாவது முதலாவது ஒரு அனுபவம். சில வேளை 7 ஆண்டு ஓடி வரலாம். உஸ்தாத்மார்களும் இரக்கமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும். நாங்கள் எல்லா இடத்துலையும் சொல்ல, இப்போ அடிக்க அரசாங்கத்தாலே மேலா, ஷரியத்திலே மேலா, ஷரியத்துடைய பார்வையிலேயும் ஹிஃபுது, இந்த மாணவர்கள் ஹிஃபுது பண்ணுறது ஃபர்தும் இல்லை, வாஜிபும் இல்லை. ஏன் பாலிகில் இவங்க பாலிக் இல்லாத ஒருவர் ஹிஃபுது பண்ணல, பாடம் தரலன்னு அடிக்கல ஷரியத்துடைய பார்வையில். அதனால் அவர்களோடு நாங்கள் அன்பாக இருக்கணும், இரக்கமாக இருக்கணும், தட்டி கொடுக்கணும், ஆறுதல் வார்த்தைகளை சொல்லணும். வந்திருக்கிற பெற்றோர்கள் பெரியவர்கள் அவர்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்கணும். நான் எதை சொல்ல வரேன் என்றால், அல்ஹம்துலில்லாஹ் இப்படி செஞ்சால் மாறும். நான் இப்போ போன 24 தான் வந்தோம். அங்கே யூஎஸில் அங்கே பெரிய ஒரு இஜ்திமா நடந்துச்சு. அந்த இஜ்திமாக்கு முன்னால் நாங்கள் பஃபலோ, நான் அந்த ஒன்ற விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். பஃபலோன்ற ஒரு பகுதிக்கு போகணும். பஃபலோண்டா அது அமெரிக்காவுடைய கனடாவுடைய போர்டர். அங்கே தான் அந்த நயகரா நீர்வீழ்ச்சி, அது அமெரிக்கா போர்டர்லேயும் இருக்குது, கனடா போர்டர்லேயும் இருக்குது. அந்த பஃபலோக்கு நாங்கள் போன நேரத்தில் அமெரிக்காவுடைய மற்ற பகுதிகளை விட அந்த பஃபலோ ஒரு வித்தியாசமாக காட்சி தருது. யாரை பார்த்தாலும் ஃபேஸ் கவராக இருக்கிறாங்க. ஆண்களை பார்த்தா தாடியோட ஜுப்பாவோட ஃபுட்பால் விளையாடுறாங்க, பாஸ்கெட் பால் விளையாடுறாங்க, தொப்பி போட்டு கொண்டு தான் விளையாடுறாங்க. அந்த காட்சியை பார்த்தா சரியான ஆச்சரியமாக இருந்துச்சு. இதனோட அமெரிக்காவில் பஃபலோடு இப்படியாண்டு. அப்போ விசாரித்த நேரத்தில் அங்குள்ள ஒரு ஆள் சொன்னார், நானும் அந்த பெரியவரை சந்தித்தேன். நான் ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் 50 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஸ்டேட்ஸ் தான் நியூயார்க். அந்த நியூயார்க்கில் உள்ள ஒரு சிட்டி தான் இந்த பஃபலோ. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புள்ளி விவரம் ஒன்று எடுப்பாங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸில் கிரைம் ஆக கூடுதலான குற்றம் நடக்கிற ஊர். அந்த நேரத்தில் நியூயார்க்கில் அந்த பஃபலோவில் தான் ஆக கூடுதலான குற்றம் நடப்பதாக புள்ளி விவரம் காட்டுது. அந்த நேரத்தில் உள்ள ஒரு நல்ல மனிதர், அவருடைய பெயர் டாக்டர் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு நல்ல மனிதர், சமூக கவலையுள்ளவர். அவர் டொரண்டோ கனடாவில் இருக்கிறார். பக்கத்தில் தான் இங்கே பஃபலோ, 2 ஹவர் ட்ராவல் பண்ணி வந்துடணும். அவர் யோசிக்கிறார், இந்த ஊரில் நிறைய பிளாக்ஸ் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, இங்கே இவ்வளோ பெரிய குற்றம் நடக்குதுன்னு இதை விடக்கூடாதுன்னு அவர் டொரண்டோவில் உள்ள ஊரை வித்துட்டோ அல்லது வாடகைக்கு கொடுத்துட்டோ இங்கே வாரார். பஃபலோவில் ஒன்றுமே இல்லை. 5 நேரம் ஒரு தொழுகை தவறாமல் தொழுதவருக்கு ஜமாத்தை விட்டுறாண்டா கஷ்டம். ஆனால் பரவாயில்லை, அங்கே வந்து ஒரு கூலிக்கு வீடு எடுக்கிறார். அவருடன் நெருங்கிய கொஞ்சம் பேர் வராங்க. வந்ததோடு என்ன செய்கிறாங்க, ஒரு சர்ச் தேவாலயம் விலை மிச்சம் குறைவாக வருது. அதை சொந்த பணத்தை கொடுத்து அந்த தேவாலயத்தை வாங்குறாரு. வாங்கி அதை மஸ்ஜிதாக மாற்றுறாரு. இப்போ கொஞ்சம் பேராக வந்துட்டாங்க. 5 நேர தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகை, அதற்கு பின்னால் ஹிஃப்து மதரசா, அதற்கு பின்னால் கிதாபு மதரசா, அதற்கு பின்னால் அங்கே முஃப்தி கோர்ஸ், அதற்கு பின்னால் அதனுடைய பிரான்ச் பெண்கள் மதரசா. இது நான் சொல்கிற ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னால், அதற்கு ஒரு 20 வருடங்களுக்கு பின்னால் அதே அரசாங்கத்துடைய புள்ளி விவரத்தில் இப்போ வருது, ஆக குறைவான கிரைம் நடக்கக்கூடிய ஒரு பஃபலோ தான். ஒரு மனிதர் மனசு வச்சார். அல்லாமா இஸ்மாயில், டாக்டர் இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்முடைய ஹதரத் ஷேக் ஜக்கரியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஹலீஃபா, ஒரு மனிதர் மனசு வச்சார். இப்போ நாங்கள் இஜ்திமாக்கு முன்னால் அந்த மர்கஸ் போனோம். அங்கே சொல்கிறாங்க, பஃபலோவில் எத்தனையோ தாருல் உலூம் வந்துருச்சு, பஃபலோவில் மட்டும் எத்தனையோ தாருல் உலூம் வந்துருச்சு. ஒரு மனிதர் நினைச்சா செய்யலாம். நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே டெக்ஸஸில் டெலஸ் என்ற பகுதியில், அது எங்களோட ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி. மாஷா அல்லாஹ், எங்களோட ஒரு சகோதரர், அவர் டாக்டர். அவர் திருமணத்திற்கு முன்னால் அவர் சொன்னாராம், வாப்பா எனக்கு ஒரு டீச்சரை தான் நீங்கள் பொன் பேசணும்.
கேட்டாங்க, ஏன் பாப்பா நீங்கள் டீச்சரை கேட்குறீங்க? இல்லை, எனக்கு ஒரு டீச்சர் உண்டு தான் நல்ல சரின்னு சொல்லி ஒரு டீச்சரை தான் பேசி திருமணம் முடித்து கொடுக்குறாங்க. இப்போ அந்த டீச்சர் அவர் திருமணம் முடித்தாச்சு. திருமணம் முடிந்து அவங்க 2 பேரும் அமெரிக்காவில், இப்போ அவர் ஈக்கிறார் ஃப்ளோரிடாவில். ஆனால் அவரோட வாப்பா உண்மையிலும் டெக்ஸஸில் தான் ஈக்கிறாங்க. இப்போ திருமணம் முடித்ததுக்கு பின்னால் முதல்ல ஒரு ஆம்பளை புள்ள, அதற்கு பின்னால் 2வது ஆம்பளை புள்ள, அதற்கு பின்னால் 3வது ஆம்பளை உள்ள ஃப்ளோரிடாவில் ஒர்லாந்தோன்ற சொல்லக்கூடிய அந்த சிட்டியில் பெரிய ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஆகிக்கிறாரு. இப்போ என்ன நடக்குதுன்ற அந்த 3 பிள்ளையையும் அவர் ஸ்கூலுக்கு அனுப்புறல்ல. அவர் டீச்சரை முடித்தது என்ன, என் பிள்ளைக்கு நீங்கள் தான் படித்து கொடுக்கணும். ஸ்கூல் உள்ள ஹோம் ஸ்கூல், அது ஸ்கூல் உள்ள அதே சப்ஜெக்ட் அந்த தாய் காலையில் 8 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 3 மகனுக்கும் படித்து கொடுக்குறாங்க. அதற்கு பின்னால் துஹர் தொழுகிறாங்க, லஞ்ச் எடுக்கிறாங்க. சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு வாப்பா ஹாஸ்பிட்டல் 4 மணிக்கு வராரு. வாப்பா வந்து தான் 3 மகன்மார்ட்ட ஹிஃபுது பாடம் கேட்குறாரு. இப்போ மூத்த மகனுக்கு 20 ஜுஸு பாடம், 2வது மகனுக்கு 14 ஜுஸு பாடம், 3வது மகனுக்கு 8 வயசு, இப்போ 9ஓ 8ஓ ஜுஸோ பாடம். மாலையில் விளையாடுறாங்க. 3 பேரும் தொப்பியை போட்டுக்கொண்டு தான் விளையாடுறாங்க, தொப்பியை கலட்டுறாங்க. இல்லை, எங்கே இது? அங்கே அமெரிக்காவில் ஃப்ளோரிடாவில் ஓலாந்தோவில் முழுக்க முழுக்க ஷிர்க்கும் குஃப்ரும் பாவமும் நிறைந்த அந்த ஊரில் ஒரு தாய் தந்தை நினைச்சா முடியாத காரியம் இல்லை. இங்கே நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம் கூட இந்த பள்ளிகளில், இது ஷூவில் உள்ள நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், எங்கள்ட நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க. அவர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வந்திருக்கிற பெற்றோர்கள், ஏதோ மதரசாவை ஆரம்பித்தோம், அவர் வந்தார், இவர் வந்தார், இந்த ஹசரத் வந்தார், பயான் செஞ்சார், பேப்பரில் வந்துச்சு, யூடிவியில் வந்துச்சு, விடிவெள்ளியில் வந்துச்சு, அந்த பேரு புகழ் அது வர மாதிரி வரட்டும். ஆனாலும் அல்லாஹ் சந்தோஷப்படுற அடிப்படையில் எங்கள் ஊரில் உள்ள பாவங்கள், குற்ற செயல்கள், நாசகார வேலைகள், ஹராமான விடயங்கள் எங்களோட ஆண்கள் எங்களோட பெண்கள் தெரிந்து இல்லாமலாகி ஒரு நல்ல அழகான வழியில் நம்முடைய சமூகம் அவர்கள் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தால் அது ஆகப்பெரிய வெற்றி எதிர்காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ். இதன் மூலம் இன்னும் நிறைய மாற்றங்கள் இங்கே கும்பகந்துரையிலையும் வரும், இன்ஷா அல்லாஹ் ஹிஜ்ரகமையிலையும் வரும், திகனையிலையும் வரும். உங்களோட பள்ளிகளை இதற்குரிய ஒரு ஆரம்பமாக இது அமையட்டும். இன்னும் நிறைய என்ற ஒரு ஊருக்கு ஒரு மதரசா தாண்டி இல்லை. நீங்கள் தேவ்பந்த் போய்த்து பார்த்தா அங்கே 10க்கும் மேற்பட்ட மதரசா, ஒரு மதரசாவில் 5000 6000 இருக்கிறாங்க. அதனால் உலக கல்வி பிரச்சனை இல்லை, ஆனால் தீனோட சேர்ந்து அதை படித்தா இன்ஷா அல்லாஹ் உலகத்தையும் அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவான், ஆখিরাவையும் செழிப்பாக ஆக்குவான். அதனால் இந்த நல்ல நேரத்தில் வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பயணத்தில் நாங்கள் மேற்கொள்ளணுமே தவிர இது தலைவரோ அல்லது நிர்வாக சபைக்கோ அல்லது அவங்களுக்கு இவங்களுக்கோ அல்ல. கெட்ட பேர் வரக்கூடாது, மாணவர்கள் வழித்தவரை விடக்கூடாது. எல்லாருமாக சேர்ந்து நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டோம்னா இந்த ஊரில் இன்னும் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக காணலாம். அந்த அடிப்படையில் நாங்கள் முயற்சி செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே இதற்கு யார் யார் காரணிகளாக உந்து சக்தியாக இருந்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் முழுமையான கூலிகளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் எல்லா வகையான உதவிகளையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைர். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கைரல் ஜஸா. எவர்கள் குர்ஆனை சுமப்பார்களோ அவர்கள் உலகில் அறிஞர்களாக மாறுவார்கள். ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், இப்னு சீனா என்பவர் உலகத்திற்கு வைத்தியத்துறை சொல்லிக் கொடுத்தவர். உலமாக்கள் சொல்கிறார்கள், அவர் சுமார் 300க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே அதிகமானது வைத்தியத்துறை, அதிலே பிரபல்யமானது அல் கானூன் ஃபித்திப், அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது த லா ஆஃப் மெடிசின். இன்று ஆக்ஸ்போர்ட் போன்ற பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் போன்ற பல்கலைக்கழகங்களிலே பாடநூலாக அண்மை காலமாக இந்த நூல் தான் வைக்கப்பட்டிருந்தது. இதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் 7 வயதை அடையும் பொழுது திருக்குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்துவிட்டார். 12 வயதை அடையும் பொழுது ஹதீஸுடைய கலை, 18 வயதை அடையும் பொழுது முழு சகல கலைகளையும் கற்ற ஒரு மிகப்பெரிய அறிஞராக மாறினார். இதற்கான காரணம் அவருடைய ஆரம்பம் 7 வயதாகும் பொழுது திருக்குர்ஆனை மனனம் செய்தார், குர்ஆனை சுமந்தார். அல்லாஹ் அவ்வளவு பெரிய அறிவை கொடுத்தான். அதே போன்று உலகத்திலே யுனெஸ்கோ மற்றும் வேர்ல்ட் பேங்க் நிறுவனம் சென்ற ஆண்டுகளிலே உலகத்திலே
படிப்பறிவுள்ள நாடு எது என்று ஆய்வு செய்த நேரத்திலே இன்று நாங்கள் கவலைப்படுகின்ற அந்த பலஸ்தீன் பூமிதான் அரபுலகத்தில் படிப்பறிவு கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடாக அந்த பிரதேசமாக அந்த பலஸ்தீன் இருக்கிறது. 97% ஆண்கள், 96% பெண்கள் படிப்பறிவாளிகள். ஒரு வீட்டிலே குறைந்தது ஒரு டாக்டர் இருப்பார். கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலே பெரும்பான்மையான வைத்தியர்கள் பலஸ்தீனிலிருந்து சென்றவர்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள் 2 காரணம். அவ்வளவு அறிவு பெறுவதற்கு யுத்தத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள், உயிரை பறிகொடுக்கிறார்கள், பயங்கரமான சூழ்நிலை வாழ்கிறார்கள். இதற்கான காரணம் 2. 1 நபிமார்கள் வளர்ந்த பூமி, 2வது அவர்களுடைய பாரம்பரியம் என்னவென்றால் சிறு வயதிலேயே குர்ஆனை கொடுப்பது. பெரும்பான்மையானவர்கள் அங்கே எல்லோரும் ஹாஃபில்கள் தான் இருக்கிறார்கள். எனவே எவர்கள் குர்ஆனை சுமந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா அறிவு ஞானங்களையும் கொடுப்பான் என்ற செய்தியை இவைகள் மூலமாக எங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாமும் எல்லோரும் எங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனுடைய கல்வியை கொடுப்போம். அவர்கள் எதிர்காலங்களில் மிகப்பெரிய அறிஞர்களாக மாறுவார்கள். ஹசரத் அவர்கள் சொன்னது போல ஹசரத்தாக மாறி பள்ளியில் இமாம் செஞ்சு தொழில் செய்வதற்காக அல்ல படிப்பது, குர்ஆனை மனனம் செய்வது, ஹதீஸை படிப்பது, அவர்கள் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக. ஆரம்பத்தை சொல்லப்பட்டது போல ஒரு தடவை தஸ்கரை அல் ஹக்கானி அரபு கல்லூரியுடைய அதிபர் கௌரவ லஃபீர் ஹசரத் அவரிடத்திலே நான் சொன்னேன், ஹசரத் 100 மாணவர்கள் படிக்கிறார்கள் அல்லது 1000 மாணவர்கள் படிக்கிறார்கள், அதில் டேலண்டானவங்க ஒரு 100 பேர் தான். 100 பேர் படித்த 5 பேர் தான் ஏதோ டேலண்ட் உள்ளவளாக இருக்கிறாங்க, மற்ற 95 பேரை வாழ்க்கை வீண்தானே என்று சொன்ன பொழுது கொஞ்ச நேரம் யோசித்தார்கள். யோசித்துட்டு சொன்னார்கள், அது வீண் அல்ல. எங்களுடைய மதரசா மாணவர்கள் கழிக்கக்கூடிய காலம் கிட்டத்தட்ட 12 வயதிலிருந்து 25 வரைக்கும் அல்லது 15லிருந்து 25 வரைக்கும் உள்ள அந்த காலம் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய காலம். அவன் நல்லவனா கெட்டவனா, எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று முடிவு செய்யப்படக்கூடிய காலம் அந்த காலம். அந்த காலத்திலே 5 நேர தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறார். தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து அல்லாஹு தஆலாவிடத்திலே கையேந்தி கண்ணீர் வடிக்கிறார். பெரும் பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான் என்றால் வாழ்க்கையுடைய மிக முக்கியமான பகுதி, அல்லாஹ் கேள்வி கேட்கின்ற பகுதி பாதுகாக்கப்படுகிறது. எனவே அவர் டேலண்ட் தேவல்ல, அவருக்கு தவறு பெரிய மௌலவியாகி பயான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய ஆளாகி அவர் தர்ஸ் பாடம் நடத்த வேண்டிய தகுதி தேவையில்லை, அந்த காலம் படித்தாலே மட்டும் போதும் என்ற கருத்தை அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த அடிப்படையில் இவர்களெல்லாம் இந்த துறையில் காலடி வைக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலி என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக இந்த அரபு மதரசா மாணவர்கள் அவர்கள் ஷரியாவுடைய கற்கையை கற்பதற்காக இன்று காலடி வைக்கிறார்கள். அதனை அழகான முறையில் சம்பிரதாயப்படி அல்லாஹு தாலாவுடைய பரக்கத்தை, அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத்தை, அல்லாஹுடைய உதவியை வேண்டியவர்களாக அந்த உண்மையான அந்த மிகப்பெரிய ஒரு அருளை பெற்றுக்கொள்ளும் தருணம் இந்த தருணமாக இருக்கிறது. எனவே அந்த பாடத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக கௌரவமிக்க அப்துல் ஹாலிக் ஹசரத் அவர்களை மீண்டும் அழைக்கிறேன். மதரசாவோட சேர்ந்திருக்கிற அந்த மாணவர்கள் மாத்திரம் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி وصحبه أجمعين. أما بعد ربي يسر ولا تعسر وتمم بالخير. மீண்டும் சொல்லுங்க, ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் வதம்மிம் பில் கைர். இப்போ நான் சொல்லித்தரத்தை சொல்லுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم
صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. صدق الله العظيم. சதகல்லாஹுல் அலீம். எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட மாணவர்கள் முழுமையாக நியத்து வைங்க, எண்ணம் கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் தம்பி மகன், நான் முழுமையாக இந்த குர்ஆனை பாடமாக்கி முழுமையாக இந்த குர்ஆனை விளங்கி ஹசரத்தை போல உங்களோட பிரின்சிபல் ஹசரத்தை போல சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள், குடும்பத்துக்கு ஊருக்கு தேவையான வழிகாட்டல்கள் பணிகளை செய்வேன் எல்லாம் நியத்து வச்சுக்கொள்ளுங்க. சரிதான் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்லாஹ் தஆலா எல்லோரையும் கபூல் செய்து கொள்வானாக. வந்திருக்கக்கூடிய கௌரவ விருந்தினர்கள், முக்கியஸ்தர்களை கௌரவிக்கும் முகமாக நினைவு சின்னங்களை வழங்கி கௌரவிப்பதற்காக வேண்டி முதலில் கல்லூரியின் இஸ்தாபகர் தலைவர் கௌரவ அல்ஹாஜ் ஷேக் எம்என்எம் முர்ஷித் அல் மிஸ்பாய் ஹசரத் அவர்களையும் கௌரவ சகோதரர் எனது நண்பர் சகோதரர் ரிஸ்வி ஹாஜார் அவர்களையும் அன்பாய் அழைக்கிறேன். எங்களுடைய அழைப்பை கேட்டு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பிரதம அதிதி ஷேக் அப்துல் ஹாலிக் ஹசரத் தேவ்பந்தி அவர்கள் கூறிய நினைவு சின்னத்தை ரிஸ்வி ஹாஜார் அவர்கள் வழங்கி கௌரவித்து வைப்பார்கள். அல்லாஹு அக்பர். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் ஜஸா. அது எங்களுடைய இந்த மதர்சாவை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும், எங்களால் முழுமையான பங்களிப்பு செய்யப்பட வேண்டும், எங்களுடைய குடும்பத்தினரால் நல்ல விஷயங்கள் நடைபெறும் என்று பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருப்பவர்களை, இது ஒரு சிறிய விஷயம்தான் இருந்தாலும் இந்த ஊர் சார்பாக இந்த மக்கள் சார்பாக உங்களை கௌரவப்படுத்த வேண்டும், அவருடைய சக்திக்கு ஏற்பாட் போல கௌரவப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சில நினைவு சின்னங்களை செய்திருக்கிறார்கள். அதனை வழங்கி வைப்பதற்காக வேண்டி கௌரவத்துக்குரிய கண்ணியத்துக்குரிய ஷேக் ஏஜே அப்துல் ஹாலிக் ஹசரத் அவர்களை அன்பாக அழைக்கிறேன். முதலாவது நினைவு சின்னத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்ஹாஜ் கஃபூர் அவர்களை அப்துல் கஃபூர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அல்லாஹு அக்பர். இரண்டாவது அல்ஹாஜ் ஷபீர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அல்ஹாஜ் ரிஸ்வி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அந்த நினைவு சின்னத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அல்லாஹு அக்பர். அல்ஹாஜ் சுஹைர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நினைவு சின்னத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அல்லாஹு அக்பர். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் எங்களுடைய எல்லோருடைய எண்ணங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. சிறிய ஒரு கிளாஸ் துண்டாக இருந்தாலும் அது அல்லாஹ் தஆலாவிடத்திலே மக்கள் மனமுவந்து சந்தோஷமாக துஆ செய்கின்ற எண்ணத்தோடு தந்தது. அல்லாஹ் தஆலா அதனை கபூல் செய்து மறுமையில் மீசானிலே கனமுள்ளதாக அந்த நினைவு சின்னங்களை ஆக்குவானாக என்று கூறிக்கொண்டு நிகழ்வில் இறுதி நிகழ்வுக்கு வருகின்றோம். அடுத்ததாக இன்னும் ஒரு பெரிய பாக்கியம்தான் எங்களுடைய சகோதரர் ஷேக் அனஸ் முஃப்தி அவர்கள் பெரிய உலமாக்களுக்கு பாடம் எடுத்தவர்கள்,
ஹதீஸ், தஃப்சீர், ஃபிக்ஹ் போன்ற பாடங்கள் எடுத்தவர்கள், பெரிய மதரசாவிலே ஓதி கொடுத்தவர்கள். இப்பொழுது உங்களுக்கு பெரிய பாக்கியம், இந்த ஊர் மக்களுக்கு பாக்கியம். சாதாரணமாக ஒரு ஆலிமுடைய தோற்றத்தில் இருந்தாலும் அவர் இலங்கையிலே பேர் சொல்லப்படக்கூடிய ஒரு திறமையான ஒரு ஆலிம். அவர் தான் தலைமை ஆசிரியராக, தலைமை உஸ்தாதாக இந்த மதரசாவுக்கு இருந்து மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறார். எனவே இந்த ஊர்வாசிகளும் மாணவர்களும் பாக்கியசாலிகள் என்று சொல்லிக்கொண்டு கண்ணியமிக்க அனஸ் முஃப்தி அல் ரஷாதி அவர்களை நன்றி உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்லாஹுடைய பேரருளால் திகனவால் முஸ்லிம் சமூகத்தின் உள்ளத்தில் நீண்ட கால ஒரு பதிவாகவும் கனவாகவும் இருந்த ஆன்மீக துறையில் அழகு சேர்க்கின்ற ஒரு கலாக்கூடம் இந்த மண்ணிலே ஓங்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், எழுச்சியையும் வளர்ச்சியையும் காண வேண்டும் என்ற நனவை நனவாக்கின்ற இந்த தினத்திலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபையினால் இந்த நனவாக அல்லாஹ் தஆலா மாற்றிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே நமது சிறிய அழைப்பை ஏற்று என்னுடைய வாழ்வில் என்னுடைய எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் ஆன்மீக துறையில் சகல பெரும்பான்மையான துறைகளிலே வழிகாட்டிய எனது கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மாண்புக்கும் சிறப்புக்கும் உரிய என்னுடைய உஸ்தாத் அப்துல் ஹாலிக் தேவ்பந்தி ஹஸரத் அவர்களை மனமாற நான் வரவேற்கின்றேன். அவருடைய வாழ்விலே அல்லாஹ் தஆலா சிறந்த அறிவு ஆற்றலின் ஊற்றை அல்லாஹ் எப்பொழுதும் மங்காமல் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று இந்த இடம் பள்ளின சமூகத்தின் ஊடாக பல அலைகளுக்குள் ஆக்கப்பட்ட இடத்திலே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஆன்மீக ஒளி இங்கே உருவாக வேண்டும் என்ற வகையிலே வெள்ளவத்த பள்ளிவாயலின் தலைவர் ரஸ்வி ஹாஜியாருடைய ஆலோசனைக்கு அமைவாக அவரின் குடும்பத்தினர்கள் கஃபூர் ஹாஜியார், ஷபீர் ஹாஜியார், நண்பர் ஜுஹைர் ஹாஜியார் ஆகியோரினால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த திட்டம் எங்களுடைய கௌரவ தலைவர் முர்ஷித் மிஸ்பாஹி அவர்கள் ஊடாக அடிக்கல் நாட்டப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்று அதனுடைய அடையாளத்தை நாங்கள் காணுகின்றோம். இவர்களுக்கும் அல்லாஹு தஆலா சிறந்த ஆரோக்கியத்தையும் பண பெருக்கத்தையும் ஹலாலான சம்பாத்தியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு இந்த சிறிய ஒரு நிகழ்வு ஒரு பெரிய ஒரு கவலைக்கு பின்னால் உருவாகினாலும் அல்ஹம்துலில்லாஹ் நேற்று இரவு 12 மணி வரைக்குமாக இந்த நிர்வாக தலைவரோடு சக அங்கத்தவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் கைகோத்து நின்று முயற்சிகளை செய்து அல்ஹம்துலில்லாஹ் வீடு திரும்பிய காட்சியை நாங்கள் பார்த்தோம். இந்த நிர்வாகத்தோடு இணை நிர்வாக குழுவினர்களாக தங்களை அடையாளப்படுத்திய சின்னம் சிறு சிறார்கள் கூட, வாலிபர்கள் கூட அல்ஹம்துலில்லாஹ் பங்கேற்றார்கள். எல்லோருக்கும் அல்லாஹு தஆலா சிறந்த வாழ்வின் உயர்வை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் பிரார்த்திக்கின்றோம். அதே போன்று இந்த ஆன்மீக துறையிலே இந்த திகன பிரதேசத்திலே நானும் ஒரு ஆன்மீக செல்வமாக சமுதாயத்திலே உருவாக வேண்டும் என்று இங்கே சமூகம் தந்திருக்கின்ற சகல மாணவர்களுக்கும் இளம் செல்வங்களுக்கும் அல்லாஹ் எதிர்காலத்தை சிறப்பாக்க வேண்டும் பிரார்த்திப்பதோடு அவர் வரவேற்பதோடு இந்த அழைப்பை மதித்து தும்பர பிரதேச ஜமியா கிளவின் உலமாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் இருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையின் அல்லாஹ் தஆலா சிறப்பையும் மாண்பை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு நீண்ட காலமாக திகனை பிரதேசத்திலே பெண்கள் மகளிர் அரபு கல்லூரியை நடாத்தி செல்கின்ற எங்களது நண்பர் சஃப்ரான் ஃபுர்கானி அவர்களுக்கும் அவரோடு இருக்கின்ற ரிஃபாஸ் இல்மி அவர்களுக்கும் இன்னும் இந்த தும்பர ஜமியா கிளையின் செயலாளராக இருக்கின்ற என்னுடைய அஷ்ரஃப் ஃபுர்கானி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்த நிகழ்வு சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ் நடைபெற்று முடிவதற்கு இங்கே பங்களிப்பு செய்த தாவாவுடைய பெரியார்கள், உலமாக்கள், ஊர் மக்கள், பிரமுகர்கள் எல்லோருக்கும் வாழ்த்து கொண்டு இந்த தாவா பணியிலே எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கிழக்கு மண்ணிலிருந்து வருகின்றிருக்கின்ற மதரசா மாணவர்கள், உஸ்தாமார்கள் எல்லோரையும் வரவேற்றுவனாக. அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் சிறந்த ஆயுளையும் இல்முடைய வெளிச்சத்தையும் அல்லாஹ் கொடுக்க பிரார்த்திப்பதோடு வல்ல ரஹ்மான் இந்த மதரசாவை கியாமத் வரைக்கும் அல்லாஹு தஆலா அதனுடைய உண்மையான இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான வெற்றியின் பாதையை திறக்க பிரார்த்தித்து நன்றியை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக துஆ நிகழவிருக்கிறது. அதனை நிகழ்த்துவதற்காக கௌரவ அப்துல் காலிக் ஹசரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. اللهم طهر قلوبنا من النفاق وأعمالنا من الرياء وألسنتنا من الكذب وأعيننا من الخيانة. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان. اللهم اجعلنا من الراشدين. اللهم انس وحشتنا في قبورنا. اللهم ارحمنا بالقرآن العظيم واجعله لنا إماما ونورا وهدى ورحمة. اللهم ذكرنا منه ما نسينا وعلمنا منه ما جهلنا وارزقنا تلاوته آناء الليل وأطراف النهار وارزقنا تلاوته آناء الليل وأطراف النهار واجعله لنا حجة يا رب العالمين. يا الله كرنيل ربي رحمانه மேலான ஜமானனை மகாக்கர் ஃபியாலனே நம் எல்லோருடைய எல்லா வகையான பாவங்களை குற்ற குறைகளின் பொறுத்தல்வாயாக நம்மை பெற்று வளர்த்து இந்த நிலைக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்த எங்களுடைய அன்பிற்குரிய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக. அவருடைய கபர்களை சுவர்க்கத்தில் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே இந்த ஆரம்ப மதரசாவை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. எல்லா வகையான ஆபத்துகள் தீங்குகள் விரோதிகளுடைய விரோதங்கள் ஷைத்தானுடைய சதித்திட்டங்கள் அனைத்திலிருந்தும் யா அல்லாஹ் இந்த மஸ்ஜிதையும் இந்த மதரசாவையும் இங்கே வரக்கூடிய போகக்கூடிய மாணவர்கள் வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் நீ பாதுகாப்பாயாக. நீ பொருந்தி கொண்ட ஒரு மதரசாவாக இதை ஆக்கி வைப்பாயாக. இங்கிருந்து நூற்றுக்கணக்கான உலமாக்களும் ஹாஃபிதுகளும் தாயிகளும் உருவாகி இந்த ஊருக்கும் இந்த பிரதேசத்திற்கும் இந்த நாட்டுக்கும் முழு உலகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இவர்களை ஆக்கி வைப்பாயாக. இதற்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த வகையில் உதவியாக இருந்தார்களோ தன்னுடைய காலம் நேரம் பணம் தன்னுடைய அறிவு ஆற்றல்களால் யார் யார் எந்தெந்த வகையில் உதவியாக இருந்தார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு உன்னால் தான் கூலி கொடுக்க முடியும். யா அல்லாஹ் அவர்களையும் நீ பொருந்தி அவர்களுக்கு முழுமையான கூலிகளை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மானே நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திருவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கைரல் ஜஸா. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான பெரியவர்களே சகோதரர்களே, இந்த பல்லைகள கெங்கல்ல என்று சொல்லக்கூடிய இந்த கிராமத்தை பற்றி மிகவும் பழமையான இந்த திகன பிரதேசம், அதாவது கண்டி மாவட்டம் திகன பிரதேசத்துக்கு உட்பட்ட முஸ்லீம்கள் வாழக்கூடிய கிராமங்களிலே மிகவும் பழமையான ஒரு கிராமமாக பல்லேக்கல இந்த கிராமம் இருக்கிறது. அதாவது இதுக்கு இப்பொழுதும் இங்கே கடை தெருக்கள் மிகவும் குறைவாக இருந்தாலும் பல்லேக்கல பஜார் என்று இந்த இடத்தை அழைக்கப்படுகிறது. 1800களுக்கு முன்பட்ட காலத்தில் இந்தியாவுடைய ஆத்தூர் என்று சொல்லக்கூடிய கிராமத்திலிருந்து ஹனஃபிகள் வியாபாரிகளாக இங்கு வந்து குடியேறி இங்கு மஸ்ஜிதை அமைத்த மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் ஆஃபிர் என்று சொல்லக்கூடிய இந்த மஸ்ஜித். எனவே இங்கு அடையாள சின்னமாக 1837 அமைக்கப்பட்ட பாபா ஜியாரத் என்று சொல்லப்படக்கூடிய ஜியாரம் ஒன்றும் இங்கு காணப்படுவது மிகவும் குறிப்பிடத்தக்க விடயம். வரலாற்று அடையாளமாக அந்த முஸ்லீம்கள் இங்கு வாழ்ந்தார்கள் என்பதற்கு வேறு எந்த ஒரு அடையாளமும் மையவாடி கொண்டு இருக்கிறது. வேறு முஸ்லீம்கள் வாழ்ந்தார்கள் என்றதற்கு இந்த ஏற்பட்ட கலவரங்களின் பின்னர் எந்த ஒரு அடையாளமும் இல்லை. எனவே இந்த ஊருடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா இலங்கையில் இது ஒரு ஹனஃபி மஸ்ஜிதாக, ஏன் இந்தியாவிலிருந்து அவர்கள் ஹனஃபிகள் வந்திருக்கிறார்கள்,
ஹனஃபி மஸ்ஜிதாக இருக்குது மாத்திரமல்லாமல் இங்கே மக்கள் பேசக்கூடிய, இங்கு மக்கள் பாவிக்கக்கூடிய மொழியும் கூட இந்திய தமிழை ஒத்ததாக இருக்கும். அதாவது சகோதரர்களுக்கு அண்ணன் என்ற உறவை சொல்லுவார்கள், அக்கா என்று சொல்வார்கள் சகோதரிக்கு. அதாவது ஹனஃபியல் வந்து பொதுவாக இந்த திகன பகுதிகளில் பழமையான குமுக்கந்திர ஊர் இருக்கிறது. குமுக்கந்திரையுடைய மக்கள் ஷாஃபி மதஹபை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அங்கே தகப்பனாருக்கு வாப்பா என்று அழைப்பார்கள். அதே போல் இங்கே எடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பல்லேக்கல பஜார் இந்த கிராமத்தில் கொஞ்சம் கூடி மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு 50 குடும்பத்துக்கும் கீழ்பட்டவர்கள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், குடும்பத்தில் மாற்று திருமணங்கள் செய்து அப்படி ஒரே உறவை பேணி வந்தவர்கள். ஆனால் இங்கே வந்து அண்ணன், அக்கா, அம்மா, தாயாருக்கு அம்மா என்று தான் சொல்வார்கள், தகப்பனாருக்கு அத்தா என்று சொல்வார்கள். அத்தா என்று சொன்னால் அவர்கள் ஹனஃபிகளும், வாப்பா என்று சொன்னால் ஷாஃபிகளும் என்று அந்த காலத்தில் அப்படித்தான் அவங்க அறியப்பட்டு வந்திருக்குது. அப்போ பிற்காலத்தில் இப்போ போல் பிரச்சனைகள் அந்த காலத்தில் இல்லை. ஷாஃபி, ஹனஃபி மதுஹபுகளுடைய தலையங்கங்கள் தான் அந்த காலத்தில் பிரச்சனைக்குரிய தலையங்கங்களாக பேசப்பட்டிருக்கும். அப்போ இந்த மஹல்லாக்களில் கூட இந்த ஹனஃபி பள்ளியில் கூட ஷாஃபியாக்களுக்கு வேறுவாக ஜும்மாவும் நடந்த வரலாறுகளும் இருக்குது அந்த காலத்தில். அப்போ இப்போ உள்ள சமூகத்துக்கு துரதிர்ஷ்டவசமாக 4 இமாம்களுடைய மதுஹப், இமாம்னா அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா, இமாம்னா மாலிக் ரஹ்மஹுல்லா, இமாம்னா ஷாஃபி ரஹ்மஹுல்லா, இமாம்னா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாவுடைய உலகளாவிய ரீதியில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 4 மதுஹப்களை பற்றி இந்த காலத்துடைய சிறுவர்களுக்கோ வாலிபர்களுக்கோ தெரியாமல் இருப்பது ஒரு கவலைக்கிடமான விடயமாக இருக்கிறது. ஆனால் அந்த காலப்பகுதிகளில் திகனை பிரதேசத்தில் இந்த பழமை வாய்ந்த குமுக்கந்திரை, அதே போன்று பல்லேக்கலை இந்த மஹல்லாக இருந்திருக்கிறது. அதற்கு சான்றாக பாவா ஜியாரத் என்று சொல்லக்கூடிய 1837 கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னால் இங்கு முஸ்லீம்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வேறு எந்த வரலாற்று அடையாளமும் இல்லை. ஆனால் அந்த மொழி, இந்திய மக்கள் பாவிக்கக்கூடிய அத்தா, அண்ணன், அக்கா என்ற உறவு முறை, அந்த மொழி வளம் கூட இன்னும் இந்த ஊரில் இருக்கிறது. எனவே பிற்காலத்தில் இப்போ இது பெரிய ஒரு பிரச்சனை, அதாவது ஷாஃபியா ஹனஃபியா என்ற பிரச்சனை. அப்பொழுது சில நேரம் ஷாஃபி காரவர்களுக்கு ஹனஃபியர்கள் மாற்று திருமணம் செஞ்சு கொள்ளவும் மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, அப்படி திருமணம் ஒன்று நடந்தால் அவங்க தன்னுடைய தகப்பனாருக்கு அத்தாண்டு சொல்கிறதும் இல்லை, வாப்பாண்டு சொல்கிறதும் இல்லை. அவங்க சொன்னாங்க டடாண்டு. அப்போ அதிகமாக தற்காலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து டடா என்று அழைச்சதுக்கு இந்த பகுதியில், இந்த ஊரில் காரணமும் அந்த பிரச்சனைக்கப்படாது என்றதுக்காக. அது இல்லாமல் இன்று வரைக்கும் இந்த பழைய மக்கள், எங்களுடைய தாயாருடைய குடும்பத்தார் அனைவரும் ஹனஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள், அத்தா என்ற உறவு முறை கொண்டாடக்கூடியவர்கள். அதுதான் இந்த ஊரில் வழக்கமாக இருந்திருக்கு. அதனால தான் அவர்கள் வியாபாரத்தில் வந்தனால இந்த ஒரு சின்ன அந்நிய மக்களால் சொரிந்த கிராமம், இங்கே சொற்பமான முஸ்லீம்கள் தான் வாழ்ந்துக்கிறாங்க. ஆனால் பல்லேக்கல பஜார் என்ற பேர் அங்கே புழங்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பேர் தான் புழங்கப்படுகிறது. பஜார்ன்றதே வந்து முஸ்லீம்கள் வியாபாரத்துக்காக வேண்டி எடுத்துக்கொண்ட இடங்கள் தான். அப்போ அங்கே வந்து சும்மாய்க்கல்ல இங்கே ஒரு பள்ளிவாசலுக்கு காணி வக்குப் செஞ்சு பள்ளியை கட்டி இங்கே தொழுது பல 2-3 தடவைகள் முழுமையாக இந்த பள்ளியை கட்டப்பட்டிருக்கிறது. கலவரங்களில் முழுமையாக இடிக்கப்பட்டு புனர் நிர்மாணம் செஞ்ச பள்ளியை தான் இப்போ நாங்கள் இந்த காணக்கூடிய பள்ளியாக இருக்குது. அல்லாஹு தாலா இப்போ உள்ள சமூகங்களுக்கும் பள்ளிவாயல்களுக்கு பழைய மக்கள் வக்குப் செய்ததை போல காணி பூமிகளை வக்குப் செய்கிற பாக்கியங்களை கொடுக்க வேண்டும். அதைத்தான் அன்று கொஞ்சமாக இருந்த மக்கள் செஞ்சாங்க, இன்று நாங்கள் அனுபவிக்கிறோம். இப்போ அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு பின்னால் இருக்கிற சமூகத்துக்கு அனுபவிக்கிறதுக்கு இடங்கள் போதாது. அதிகமான கடைகள், லாபம் தரக்கூடிய, வருமானம் தரக்கூடிய இடங்களை அந்த மக்கள் வக்குப் செஞ்சுட்டு கபருக்கு பேத்திக்கிறாங்க. எனவே இது அதிகமான மக்கள் நிர்வாகம் செஞ்சு வந்தாங்க. இன்றைக்கி அல்லாஹ் தாலா சிலரை வச்சு இந்த நிர்வாகங்களை செஞ்சு கொண்டிருக்கிறான். நாங்களும் முஸ்லீம்களாகிய சகோதரர்களும் எங்கெங்கட ஊர்களில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை செழிப்பாக்கி எதிர்கால ஒரு 100 வருஷத்துக்கு பின்னால் இந்த மக்களுக்கு என்ன தேவைக்குது, அவர்களுக்கு என்ன காணி இடம், என்ன பொருளாதார வசதிகள் தேவை, இதற்குறான ஏற்பாடுகள் அனைவரையும் செய்வோம்டா
நாங்கள் எப்போ கபருக்கு போவோமோ அந்த காலம் வெளிச்சமான காலமாக இந்த வக்குஃப், இந்த சுஜூத், இந்த மஸ்ஜித் கபருக்கு வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்னும் பல வரலாறுகள் நிறைய உள்ள இடம். எனவே அல்லாஹு தாலா இதையும் விட செழிப்பான இடங்களாக எதிர்கால சமூகத்துக்கு நாட்டை ஆக்கி தருவானாக என்று வேண்டியவனாக ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பொருந்து கொள்வானாக.